இன்னைக்கு நாம சைலோன்ற வெப் சீரிஸோட சீசன் 2ல வந்து இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து சீசன் 1 வந்து ஃபுல்லா வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் சீசன் 2 வந்து புரியும். இப்போ சீசன் 1 வந்து ஒரு சின்ன ரீகா மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீசன் 2க்குள்ள வந்து போகலாம். இப்போ சீசன் 1ஓட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலிசன் பேக்கர்னு ஒரு பொண்ணை பத்தி வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹால்ஸ்டன் பேக்கர். அவர் வந்து இந்த சைலோன்ற ஆர்கனைசேஷன்ல ஒரு சீஃப் ஆஃபீஸரா வந்து இருந்திருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. இப்போ சைலோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பூமியோட மேற்பரப்புல வந்து மனிதர்கள் யாரும் வாழ முடியாது, அது வந்து வாழ தகுதியற்ற ஒரு இடமா மாறினதுனால அப்ப இருந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, மேற்பரப்புல தானே வாழ முடியாது, ஆனா பூமிக்கு அடியில வந்து ஒரு வீடு கட்டி வாழலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல வந்து குழி தோண்டி கிட்டத்தட்ட பூமிக்கு அடியில வந்து ஒரு 150 ஃப்ளோர் கொண்ட சைலோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் வந்து கட்டி இருந்திருப்பாங்க. அந்த பில்டிங் அடியில பாத்தீங்கன்னா நிறைய செடி அந்த இதெல்லாம் வளர்த்து அவங்களுக்கு தேவையான உணவு வந்து அவங்களே வந்து தயாரிச்சுப்பாங்க. அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கும். அந்த ஜென்ரேட்டர் தான் இந்த என்டையர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கும். அந்த சைலோன்ற அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மினி கண்ட்ரி மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டரா வந்து பிரிச்சு இருந்திருக்கும். இப்ப அது பாத்தீங்கன்னா ஒரு செங்குத்தான ஒரே ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஒரு பக்கம் போறதுக்கு ஒரு வழியும் இன்னொரு பக்கம் போறதுக்கு இன்னொரு வழியும் அந்த மாதிரி பிரிச்சு இருந்திருக்கும். இப்ப இந்த ஆலிசன் சொல்ல போற அந்த லேடி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து பிரெக்னன்ட் ஆயிருந்திருப்பாங்க. இந்த சைலோன்ற ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷன் வந்து யாரு வந்து கர்ப்பமாகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்களோ அவங்கள மட்டும் தான் வந்து குழந்தை பெற்றுக்கு வந்து அனுமதிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அது நடக்காம போயிருது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க இருக்க அந்த டாக்டர் வந்து தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா அங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒருத்தர் வந்து இருந்திருப்பான், டேவிட்னு. அந்த பையன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, இந்த மாதிரி எனக்கிட்ட வந்து ஒரு ஃபிளாப்பி டிஸ்க் ஒன்று இருக்கு, அந்த டிஸ்கை வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியல மேடம், நீங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆலிசன் கிட்ட தான் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ஆலிசன் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த டிஸ்கை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க எல்லா டேட்டாவையும் வந்து பாக்குறாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி சைலோன்றது இந்த மாதிரி வந்து கிடையாது, அவங்க வந்து நம்ம கிட்ட தப்பா வந்து எல்லாத்தையும் வந்து கம்யூனிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, இந்த சைலோ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சம் செட் ஆஃப் லீடர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷனை விட்டு யாரும் வெளியில போக கூடாது, பூமியோட மேற்பரப்பு வந்து ரொம்ப மோசமானது, அங்க போன யாருமே வந்து உயிரோட திரும்பினது இல்ல. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷனை சுத்தி நிறைய கண்ணாடிகளா இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனுக்கு மேல பாத்தீங்கன்னா, அதாவது பூமியோட தரைத்தளத்துல வந்து ஒரு சின்ன சென்சார் மாதிரி இருக்கும், ஒரு கேமரா வச்சிருந்திருப்பாங்க. அதுதான் என்ன பண்ணுனா வெளியில எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இவங்களால வந்து பாக்குறதுக்கு இந்த விண்டோ மூலமா வந்து பிரதிபலிக்கும். சோ இங்க இருந்து பாக்குற மக்களுக்கு என்ன தெரியும், வெளியில இருக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு உலகன்ற மாதிரி வந்து காமிச்சிருக்கும். ஏன்னா பார்க்க பாலைவனம் மாதிரி இருக்கும். அதனால அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ஓகே, வெளியில போனா இங்க இருக்க லீடர்ஸ்லாம் சொல்ற மாதிரி நாம எல்லாம் வந்து இறந்து போயிருவோம் போல, பாக்குறதுக்கே ரொம்ப பாலைவனம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள நினைச்சு வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த டேட்டால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லி இருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தை பத்துக்கு வருவது வந்து அவங்களோட டிசிஷன் தான், அது நம்ம கையில இல்ல. அதே மாதிரி சைலோவோட வெளி உலகம் வந்து இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அந்த போட்டோஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல பச்சை பசுமையான இடமா இருந்திருக்கும், நிறைய குருவிகள்லாம் பறக்கிற மாதிரி இருந்திருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்கும். இப்படி ஒரு அழகான இடம் வந்து வெளியில இருக்கு. ஆனா இந்த ஆர்கனைசேஷன்ல உள்ள லீடர்ஸ் எல்லாமே நம்மள வந்து வெளியில போக விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு அந்த ஆலிசன் வந்து நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட குழந்தையும் வந்து பிறக்காம கலைஞ்சு போயிது இல்லையா. இந்த வியக்தியில அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அங்க இருக்க லீடர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, சரி உனக்கு இஷ்டனா நீ வந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி முறையா வெளியில போற அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, வெளி உலகத்தை வந்து பாக்குறாங்க. ஆனா அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருந்திருக்கும். அந்த மரத்துக்கிட்ட போறதுக்கு முன்னாடி வந்து அவங்க கீழே விழுந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தால ரொம்ப சோகமாக இந்த ஹால்ஸ்டன் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷன்லயே வந்து இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பையனும் மர்மமான முறையில வந்து இறந்து போயிருந்திருப்பான். அந்த பையன் வந்து யாரோட பாய் ஃப்ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கதாநாயகியான ஜூலியட்டோட பாய் ஃப்ரெண்டு. ஸோ ஜூலியட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பையன் வந்து என்கிட்ட நேத்து தான் வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தான், அதுக்குள்ள வந்து எப்படி இறந்து போனா, இந்த சாவுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா இந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து கேட்டிருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுப்பாங்க. இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து வெளியில போய் இறந்து போயிட்டாங்க, அதுக்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து எப்படி இறந்து போனான்றதுக்கான காரணத்தை வந்து நான் கண்டுபிடிச்சு தரேன்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு எபிசோடா வந்து போகுது. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த எபிசோடே முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ கடைசி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல சிம்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய வில்லனா இருப்பான் போல, அவன் தான் இந்த என்டையர் ஆர்கனைசேஷனை வந்து கட்டுப்படுத்துறான் அப்படின்னு வந்து நினைச்சிருந்திருப்பாங்க. கடைசியா நானும் வந்து இங்க இருக்க மாட்டேன், நீங்க எல்லாருமே வந்து ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியட் என்ன பண்றாங்கன்னா போராடி கடைசியா வெளியிலயும் போயிடுறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு மெசேஜோ ஒரு டேட்டாவோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து குறிப்பிட்ட தொலைவு மட்டும் தானே வந்து அதோட டேட்டா வந்து அனுப்ப முடியலையா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து வெளியில போக வந்து அனுமதிச்சிருப்பாங்க.
அனுமதிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அப்படி அனுமதிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த வெளி உலகம் எப்படி இருக்குன்றத வந்து காட்டுறதுக்காண்டி இவங்களே வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க போல. அது மூலமா வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பாக்குறாங்களோன்றத வந்து இந்த விண்டோ மூலமா உள்ள இருக்க மக்களால வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த டெம்ப்ளேட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கிரீனரியான ஒரு வீடியோ வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அதை வந்து எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட தூரம் நம்ம ஜூலியட் வந்து நடந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து கட் ஆயிரும். தட் மீன்ஸ் அப்பதான் அவங்களுக்கே புரியும் இவங்க வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெளியில போற அந்த பொண்ணோட வீடியோ வந்து இங்க கட் ஆயிரும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிருந்திருப்பா, அந்த மரத்தை தாண்டி வெளியில போயிருந்திருப்பா. அப்பதான் அந்த பொண்ணு சுத்தி பாக்குறான், இங்க இருக்க மாதிரியே நிறைய சைலோ வந்து அங்க வந்து இருக்கு. இதே மாதிரி மக்கள் அந்த சைலோக்குள்ள வந்து இருப்பாங்க போல. அது எல்லாத்தையும் பாக்குறான். இந்த உலகமே பாக்குறதுக்கு ரொம்ப பாலைவனம் மாதிரி இருக்கு. அப்ப இவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் உண்மையா இருக்குன்னு வந்து அவளும் நினைச்சுக்கிறான். அப்படியே நடந்து போற மாதிரி இருக்கு. அதோட சீசன் 1 வந்து முடிஞ்சிருக்கும். இப்ப சீசன் 2க்குள்ள வந்து போகலாம். இப்ப எபிசோட் 1 த என்ஜினியர். இந்த எபிசோட்ல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா சீசன் 1ஓட எண்ட்ல நம்ம ஜூலியட் என்ன பண்ணிருந்திருப்பாங்க, அந்த சைலோண்ட் ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில தப்பிச்சு வந்திருந்திருப்பாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு இடமா வந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க வந்து அங்க இருக்க நிறைய சைலோ வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி தான் மக்கள்லாம் வந்து வாழ்ந்திருப்பாங்கன்னு அவன் வந்து நினைச்சுக்கிறான். அப்ப கீழே வந்து பாக்குறான் நிறைய மக்கள் வந்து வெளியில இதே மாதிரி வந்து இறந்து போய் கிடந்திருப்பாங்க போல. அவங்களோட எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு. அதுல ஒருத்தவங்களோட கையில பாத்தீங்கன்னா ஒரு கொடி ஒன்று இருக்கு. இப்ப இதோட பேக் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா இவ வந்து நிக்கிற அந்த சைலோ இருக்கு பாத்தீங்களா, அங்க டிம்னு சொல்ல போற ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான். அந்த பையன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க போயிருந்திருப்பான். அதை பாக்குற அவங்க அப்பா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரேட்டர் வந்து இன்னும் 15 நிமிஷத்தோட வந்து அதோட பவர் இழக்க போகுது. அதுக்குள்ள இந்த டைம் வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து பிரிஞ்சிருந்திருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெஃப்ட்ல போறதுக்கு ஒரு வழியும் ரைட்ல போறதுக்கு ஒரு வழியும் சென்டர்ல வந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்திருக்கும். அதுல தான் பாத்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும். ஸோ அதுல ஏறி ரைட்ல போறதுக்கு ரைட்ல இருக்க வழி, லெஃப்ட்ல போறதுக்கு லெஃப்ட்ல இருக்க வழியா இருந்திருக்கும். ஸோ அதுல அந்த ரைட்ல போற அந்த வழி இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து உடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா லெஃப்ட்ல இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி நாங்க வந்து இந்த சைலை விட்டு வெளியில போகணும்னு சொல்லி விரும்புறவங்க அவங்களாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா நாங்க வந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டு உள்ள இருந்து அந்த பக்கம் போகணும். அப்படின்னா அந்த பில்டிங்கை விட்டு வளைச்சுதான் போகணும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய போராட்டமே வந்து வெடிச்சிருந்திருக்கும். அதுல என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த இப்ப ரைட்ல போறதுக்கான அந்த படிக்கட்டு அந்த பாலம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து உடச்சுட்டு வச்சிருந்திருப்பாங்க. அப்பதானே அவங்க வந்து இங்கிருந்து அந்த பக்கம் வந்து போக முடியாது இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு போராட்டம் பண்ணி அந்த சைடு போலான்னு வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ஆளுங்க வந்து எல்லாருமே இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிருந்திருக்கும். குறிப்பிட்ட நாள் கழிச்சு இந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில போறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த சீன் வந்து கட் ஆகுது. அந்த கொடியை தான் வந்து இவ பாக்குறான். தட் மீன்ஸ் வெளியில வந்த அந்த மக்கள் எல்லாருமே வந்து இறந்து போய் வந்து கிடக்குறாங்க. இவன் என்ன பண்றா, அந்த மக்கள் எல்லாத்தையும் வந்து பாக்குறான். குமிஞ்சு வந்து கிடக்குறாங்க. அப்படியே அந்த டோர் வந்து பாதி திறந்த நிலைமையில வந்து இருக்கு. இவன் என்ன பண்றா, அப்படியே கீழே குதிச்சு உள்ள வந்து போறான். அந்த கதவு எல்லாமே வந்து ரொம்ப லாக்ல இருக்கு. இவளால வந்து திறக்க முடியல. கீழே இருக்க ஒவ்வொரு கடப்பாறையா எடுத்து அந்த டோர் எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே பூட்டிட்டு உள்ள போய்கிட்டே இருக்கான். அங்க வந்து ஒரு லைட் ஒன்று இருக்கு. அந்த சிம்னி விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்து போறான். ஒவ்வொரு டோரா திறந்துட்டு கடைசியா உள்ளேயும் வந்து போய் சேர்ந்துறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பாலடைஞ்ச நிலைமையில வந்து இருக்கு. தட் மீன்ஸ் அவங்க எல்லாமே வந்து வெளியில வந்து இந்த மாதிரி எலும்பு கூட கிடக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சம்பவம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு மேலேயாச்சும் ஆயிருக்கணும் இல்லையா. அதை வந்து அவ புரிஞ்சுக்கிறான். அப்படியே அந்த பில்டிங் எல்லாமே வந்து ரொம்ப உடஞ்சு போய் நாசமான நிலைமையில வந்து கிடக்கு. எலக்ட்ரிசிட்டி கூட அந்த அளவுக்கு இல்ல. இவன் என்ன பண்றான், அந்த கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பான், மேல இருந்து கீழே விழுந்திருப்பான். அதுல பாத்தீங்கன்னா இவ போட்டிருந்த அந்த ஷூட் வந்து கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருக்கும். இவளால வந்து சுவாசிக்க முடியாத நிலைமைக்கு வந்து போயிருந்திருப்பான். கையில வச்சிருக்க அந்த இரும்பு ராடை வச்சு அந்த ஹெல்மெட்டை வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவளை வந்து சுவாசிக்கவே முடிஞ்சிருக்கும். அவ அப்படியே போறான். அதே மாதிரி அந்த மெக்கானிக்கல் ரூம் தானே, இவங்க வந்து மெக்கானிக்கல்ல தானே வேலை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டவுன் ஃப்ளோர்ல இருக்க அந்த மெக்கானிக்கல் ரூம்ல இருக்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுக்கிறான். அங்க இருக்க அந்த டூல்ஸ் பேக்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல இவங்களுக்கு வந்து புரியுது, இந்த மாதிரி இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்கு போற அந்த பாலம் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ சம்திங் இங்க இருந்து ஏதோ அந்த பக்கத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, இங்க இருந்து எப்படி அந்த பக்கம் போகணும்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்ப அந்த சைலோவோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பில்லர் இருக்கும். அதை சுத்தி தான் வந்து படிக்கட்டு இருக்கும். இப்ப அந்த படிக்கட்டோட அந்த ஒவ்வொரு ஸ்டேர் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைட்ல இருந்து நிறைய காப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கொலை பண்ணி போட்டுருந்துருப்பாங்க போல ஒரு கயிறு கட்டி. இவன் என்ன பண்றான், அந்த கயிற்று எல்லாத்தையும் வந்து அவுத்துட்டு அதை பொண்ணா ஃபுல்லா கட்டிட்டு அந்த கயிற்றை எடுத்துக்கிட்டு அப்படியே அதை ஒரு பெரிய கேஸ்ல கட்டிக்கிட்டு அங்க இருந்து வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி வந்து பண்ணி புஷ் பண்ணி அந்த பக்கத்து வந்து விழலான்னு வந்து சொல்லி ட்ரை பண்றான். ஸோ அதே மாதிரியே வந்து செய்யறான். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கயிறு வந்து கீழே விழுந்துடுறான். இறந்து போயிடுவோம்னு நினைக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி தான் வந்து கிடக்கு. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷனோட பாதி அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஏறி கிடக்கு. ஏன்னா இதுக்கு கீழே வந்து
வந்து மக்கள் யாருமே கிடையாது, மேலே மட்டும் தான் யாராச்சும் இருப்பாங்க போலன்னு வந்து நினச்சிக்கிறான். அப்புறம் அங்கேருந்து எப்படியோ வந்து நீச்சல் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து எந்திரிச்சு வர்றான். அப்போ அவளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி இந்த சைலோக்குள்ள இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து சேர்ந்தான், அங்கே எப்படி வந்து அந்த வேவரை வந்து சந்திச்சான், அங்கே வந்து எப்படி ஷெர்லி கூட வந்து ஃப்ரெண்ட் ஆனா, அங்கே இருக்கவங்க எல்லாரும் கூட வந்து இவ எப்படி பேச ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறான். ஸோ வந்து அதுலேருந்து தோண்டு போகல, மறுபடியும் எந்திரிக்கிறான். அங்கே இருக்க நிறைய பைப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இரும்பு பைப்பு நிறைய வந்து எடுத்துக்கிறான். அதை வந்து ஒரு கயிறு போட்டு கட்டி நிறைய போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிறதுக்கும் அந்த சைடில் இருக்கிறதுக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய பாலம் மாதிரி வந்து போட்டுடுறான். அவ்வளோ பெரிய ஏணி மாதிரி செஞ்சுட்டு அது மேலே வந்து நடந்து போகிறான். இந்த டைம் வந்து நம்ம கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு கயிறை வந்து தன்னோட இடுப்பில் கட்டிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க. குறிப்பிட்ட தூரம் அந்த நடுவில் போனதுக்கப்புறம் அந்த இது வந்து அப்படியே வெயிட் தாங்காமல் கீழே விழுக போகுது. இவன் என்ன பண்ணியிருப்பா, டக்குன்னு ஏறி கூச்சிருந்திருப்பான். அப்படியே அந்த சைடில் இருக்க அந்த கட்டையை பிடிச்சிட்டு அப்படியே தொங்குறான். கடைசியாக எப்படியோ வந்து அவள் தப்பிச்சு அந்த பக்கத்து வந்து போய் சேர்ந்துறான். சரி, அந்த பக்கத்து போனால வச்சு யாராச்சும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோன்னு வந்து கத்திட்டே வந்து போகிறான். ஏன்னா ஒரு சவுண்டாக வந்து கேட்டு இருந்திருக்கும். போய் பார்த்தா ஒரு ஃபேன் தான் வந்து ஓடிட்டு இருந்திருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கேயும் வந்து யாருமே இல்லை. என்னடா இது யாருமே இல்லைன்னு வந்து நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த கயிறு வந்து அந்து போச்சு பார்த்தீங்களா, அந்த கயிறை வந்து மறுபடியும் வந்து இவன் இந்த இரும்பு ரால்லாம் போட்டு இந்த ஏணி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருப்பா. அந்த கயிறு வந்து தானாக அந்து விழுகலை, அதை யாரோ வந்து அறுத்துட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். அப்பயே வந்து நினச்சிப்பா சம்திங் இங்கே வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு. ஸோ அதே மாதிரியே இப்போ அதுக்குள்ளே அந்த சைடு இருக்க அந்த பில்டிங்குள்ளே வந்து போயிட்டா சுற்றி பார்க்குறேன். அங்கே வந்து யாருமே இல்லை. மறுபடியும் அந்த பில்டிங்கோட அடுத்த எண்டு இப்படி மேலே ஏறும் இல்லையா, அதோட அந்த பாலமும் வந்து உடஞ்சிருக்கு. என்னடா இது இப்படியே இருக்கே, ஏதோ ஒன்று வந்து இங்கே நடந்திருக்கு, நம்ம வந்து அந்த சைடு வந்து போய் பார்த்தா யாராச்சும் இருப்பாங்கன்னு வந்து நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு கேட்டு மாதிரி இருந்திருக்கும். அந்த இரும்பு கேட்டை வந்து இவளால் வந்து தனியாக தூக்க முடியாது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், அங்கே வந்து நிறைய ட்ரம்லாம் இருந்திருக்கும். அந்த ட்ரம்மை வந்து ஒன்றா வச்சுட்டு இந்த இரும்பு கேட்டை வந்து அது மேலே வந்து போட்டுடுறான். இப்போ அவளால் வந்து தள்ள முடியலையா, அந்த மாதிரி வேகமாக வந்து தள்ளுறான். அப்படியே அந்த ட்ரம் வந்து உருண்டுட்டே போகும் இல்லையா, அப்படி போன வாக்கில் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அந்த ரெண்டு பாலத்துக்கு நடுவில் வந்து விழுந்துருது. தட் மீன்ஸ் ரெண்டுமே ரொம்ப சேமாக இருக்குது. இவளால் வந்து இந்த பக்கத்து இருந்து அந்த பக்கத்து வந்து நடந்து போக முடியுன்றது வந்து அவன் நினைக்கிறான். அப்படியே வந்து அவன் நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து அவ எந்த சைட்ல இருந்து வந்தாலோ அங்க இருந்து ஒரு பாட்டோட சவுண்ட் வந்து கேக்குது. என்னடா அது, யாருமே இல்லைன்னு நினைச்சோம். ஹலோ ஹலோன்னு வந்து கத்துறோம். இவ்வளவு நேரம் வந்து சுத்தி இருந்தோம், யாருமே இல்லை. இப்ப எப்படி வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு வந்து ஒன்னு ஓடிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான், திரும்பவும் வந்த வழியே வந்து போறான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு என்ஜின் ரூம் மாதிரி ஒன்று வந்து இருந்திருக்கும். அதுக்குள்ள வந்து அவன் அப்போதைக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்றான், அந்த டோரை திறந்துட்டு அப்படியே உள்ள போறான். அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு டோர் ஒன்று இருக்கு. அந்த டோரை வந்து திறக்கலான்னு வந்து முயற்சி பண்றான். அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அவளால வந்து திறக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து போலான்னு பாக்குறான். அப்பா பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த டோரோட அந்த பக்கத்துல இருந்து ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் வந்து ஓபன் ஆகுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, நீ தான் வந்து வெளியில இருந்து வந்தியா, நீ எதுக்கு இங்க வந்த, எனக்கு வந்து புரியுது அந்த பக்கத்து என்ன இருக்கும் அப்படின்னு, ஆனா என்னால வந்து உன்னை வந்து இல்லலாம் விட முடியாது, நீ தானே வந்து இப்ப கதை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ண சொல்லி கேட்டோன்னே, ஆமா நான் தான் வந்து ட்ரை பண்ணேன்னு வந்து நம்ம ஜூலியட் வந்து சொல்றாங்க. அப்பா அந்த பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓ நீ தான் வந்து பண்ணியா, இங்க பாரு, இன்னும் ஒரு டைம் வந்து நீ இந்த கதை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பா வந்து நானே வந்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவளுக்கு வந்து பக்குன்னு போயுது. அதோட எபிசோடு 1 வந்து முடிஞ்சிடும். அடுத்து எபிசோட் 2 தி ஆர்டர். இப்போ எபிசோட் 1ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்களோட அந்த சைலோ விட்டுட்டு இன்னொரு சைலோ வந்து தேடி போயிருந்திருப்பாங்க. அங்க இருக்க எல்லா இடத்தையும் வந்து சுத்தி பார்த்துருப்பாங்க. அங்க வந்து ஒரு பாலம் உடஞ்சு போயிருந்திருக்கும். அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அப்படி சுத்தும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்கிறத வந்து பாக்குறாங்க. அதோட வந்து எபிசோட் 1 வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ எபிசோட் 2ல வந்து என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த ஆரிஜினான அந்த சைலோ வந்து காட்டுறாங்க. இப்போ நம்ம ஜூலியட் வந்து வெளியில போனதை அங்க இருக்க மக்களும் சரி, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க எல்லாருமே சரி, அந்த மேயர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து வெளியில போறாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு மரம் இருக்க மாதிரி வந்து காட்டுவாங்க. அந்த மரம் வரைக்கும் வந்து யாராலுமே வந்து போகவே முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டிசன் வந்து போக ட்ரை பண்ணி அவங்களும் வந்து இறந்து போனாங்க. ஆனா நம்ம ஜூலியட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மரத்தையே வந்து தாண்டி அதுக்கு அங்கிட்டு வந்து போயிட்டாங்க. பட் அதுக்கு அங்கிட்டு என்ன நடக்குது வந்து யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இங்கே தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, எபிசோட் 1ல கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு வால்ட் ரூம் ஒன்று வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது அந்த வால்ட் ரூமுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று வந்து கேட்கறத பார்த்துட்டு அவங்க உள்ள போயிருந்திருப்பாங்க. அங்க வந்து ஒரு லேடி இருக்கிறத வந்து இவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ரூமை வந்து இப்போ வந்து காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம பெர்னார்டு தான் இருக்காரு. அவர் வந்து இந்த ஜூலியட் போன அந்த பழைய வீடியோஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து பாக்குறாங்க. அப்பதான் அவருக்கு வந்து புரியுது அங்க வந்து வெளியில போன எல்லாருமே வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அதாவது இது வந்து ஜூலியட் போறத வச்சு இல்ல, இதுக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ, அந்த டேப்பை தான் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஜூலியட்டோடது வந்து கிடையாது. ஸோ அதை பார்த்துட்டு அங்க வந்து ஒரு புக் இருக்கு.
அந்த புக்ல வந்து பாக்குறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி வெளியில போறவங்க யாராச்சும் கிளீன் பண்றத வந்து பண்ணாம அவங்க பாட்டுக்கு போறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு போருக்கான அறிகுறின்ற மாதிரி வந்து அந்த புக்ல எழுதிருக்கு. அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து பயம் வந்துருது. அட் த சேம் டைம் அந்த சிம்ஸ் என்ன பண்ணிருப்பானா இவரை வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பான். ஏன்னா ஜூலியட் போறதை வந்து எல்லாருமே வந்து பார்த்துருந்துருக்காங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, வெளி உலகம் வந்து இவங்க சொல்ற மாதிரி இல்ல, எல்லாருமே வந்து போய் இறந்து போயிருக்காங்க, ஆனா ஜூலியட் வந்து போயிட்டா, அப்ப சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு, நம்மளும் வந்து போகணுன்ற மாதிரி வந்து எல்லாரும் பேசி மக்கள் எல்லாமே வந்து ஒரே குழப்பத்துக்குள்ள வந்து இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் இந்த சிம்ஸ் என்ன பண்ணியிருப்பானா இந்த மக்கள் எல்லாத்தையும் வந்து அலர்ட் பண்றதுக்காண்டி இதை வந்து இந்த பெர்னார்ட் கிட்ட தெரியப்படுத்துறதுக்காண்டி அவன் என்ன பண்ணியிருப்பான், எமர்ஜென்சி அலாம வந்து போட்டுட்டு இருந்திருப்பான். அதனால அங்க இருக்க எல்லா மக்களுமே வந்து கூச்சலும் குழப்பமா வந்து இருந்திருக்கும். இந்த பக்கம் அந்த சிம்ஸ் என்ன பண்ணியிருப்பானா பெர்னார்ட பார்க்க வந்திருப்பான். அப்ப அந்த பெர்னார்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து வேற வழி தெரியல, நானும் வந்து ஜூலியட் எப்படி வெளியில போனான்ற பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேபி அந்த டேப் வந்து ஒர்க் ஆகாம வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து 2 பர்சன் வந்து எனக்கு சஸ்பெக்டா இருக்கு, நீ அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயில போடு, நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் மூலமா அவங்க 2 பேரையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பெர்னார்ட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க சிம்ஸ் கிட்ட. ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான், அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹேங்க்னு சொல்ல போற இன்னொரு போலீஸ்கார ஒருத்தர் இருந்திருப்பாங்க. சீசன் 1லயே அவர் தான் இருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அந்த லிஸ்ட்ல வந்து 2 பேரோட பேர் இருக்கும். ஒன்னு வந்து நம்ம மார்த்தா, அதாவது ஜூலியட் வந்து எப்பவுமே ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வயசான பாட்டி வேவர்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க. இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைலோலயே இப்போ வெளியில ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவனுக்கு சூட்டு அந்த டேப் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்றது அவங்க தான். ஸோ அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லா மெக்லைன். ஸோ அவங்க 2 பேர் தான் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கும். ஸோ அவன் என்ன பண்றான், அவங்கள பாக்குறதுக்காண்டி வந்து போறான் மார்த்தாவை. அவங்க கிட்ட வந்து பேசுறான், ஜுடிஷியல்ல வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க, ஒருவேளை நீங்க வரல அப்படின்னா உங்களை வந்து நான் கைது பண்ணி கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மார்த்தாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கள வந்து கைது பண்ணி அந்த ஹேங்க் என்ன பண்றானா அங்க இருக்க ஜெயில போய் போட போறான். அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம மார்த்தாவுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அங்க உள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்லா தான். ஸோ அப்ப இவங்க 2 பேரும் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்ப ஜூலியட் வந்து வெளியில போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்விட்ச் பண்ண அந்த டேப் வந்து ஒர்க் ஆயிருந்திருக்கு. அப்ப இந்த டேப்போட விஷயம் வந்து இந்த சைலோ ரூல் பண்ற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரியான ஒரு மொக்கையான ஒரு டேப்பை வந்து ரெடி பண்ணி அந்த சூட்டு கூட வந்து அட்டாச் பண்ணிட்டு யாரெல்லாம் வெளியில போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒட்டி விட்டுறாங்க. அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த டேப் வந்து சரியா வேலை பண்ணாம அதுக்குள்ள வந்து வெளியில இருக்க அந்த டாக்ஸிக் ஏர்லாம் வந்து உள்ள போயிருது. அது வந்து சுவாசிக்க முடியாம தான் மக்கள் எல்லாமே வந்து இறந்து போயிருந்திருக்காங்க அப்படின்றது வந்து இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இது வந்து அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்ப வேணுங்கிறக்கே தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை நம்ம வந்து ஜூலியட்டுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா தயார் பண்ண அந்த டேப்பை கொடுத்ததுனால அவன் வந்து தப்பிச்சிட்டான். ஒருவேளை வந்து அவன் உயிரோட கூட இருக்கலான்ற மாதிரி தான் அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஹேங்க் என்ன பண்ணிருப்பானா, மேயர் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்க போறாங்க, நான் வந்து போறேன், நீங்க 2 பேரும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹேங்க் என்ன பண்றான், வெளியில போறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பெர்னார்ட் என்ன பண்ணிருப்பானா, ஏன்னா அவர் தான் வந்து இப்ப மேயர். ஏன்னா சீசன் 1ல பாத்தீங்கன்னா ரூத்னு ஒரு மேயர் இருந்திருப்பாங்க. அந்த லேடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா மர்மமான முறையில வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அவங்கள கொலை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பேட்ரின்னு சொல்ல போற ஒரு பர்சன். அவன் வந்து இந்த சிம்ஸுக்கு கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். இது வந்து கடைசி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் யாரை மேயரா போடணும்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த பெர்னார்ட வந்து தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஐடி டீமோட ஹெட்டா வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் பாத்தீங்கன்னா ஆலிசன் ஒரு பர்சன் சொன்னேன் இல்லையா, அவங்களும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வெளியில போறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால நம்ம பெர்னார்ட் என்ன பண்றாருன்னா இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு ஒரு ஹெட் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து மேடஸ். அவங்கள பாக்குறதுக்காண்டி வந்து போயிருந்திருப்பாங்க. ஜூலியட் வந்து போயிட்டாங்க, அவங்க எப்படி போனாங்கன்னு வந்து எங்களுக்கு இன்னும் தெரியல. ஆனா இதெல்லாம் வந்து அந்த டேப்புக்கான காரணமா தான் இருக்குன்னு வந்து நான் நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப புரட்சி பண்ணிட்டு இருக்க நிலைமையில இருக்காங்க. இதெல்லாத்தையும் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு பின்னாடி வந்து இருக்கணும். நீங்க இருந்தாதான் என்னால வந்து அங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியும், பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், எல்லாரும் வந்து நம்புவாங்க, கொஞ்ச நாளுக்கு வந்து நம்மளால இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியுன்ற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வரேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஹேங்க் வந்து இப்ப இவங்க கிட்ட வந்து மேயர் வந்து ஸ்பீச் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ஸ்பீச் வந்து நடக்குது. மக்கள் எல்லாருமே வந்து மறுபடியும் வெளியில வர சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த பெர்னார்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஜூலியட் வந்து வெளியில போயிட்டாங்க, நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும் வெளியில போன எல்லாருமே வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க அப்படின்னு. ஆனா இந்த டைம் வந்து நம்ம ஜூலியட் வந்து தப்பிச்சிட்டாங்கன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஆனா என்னால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல, ஒருவேளை வந்து அவங்க இறந்து கூட வந்து போயிருந்திருக்கலாம். ஆனா யாருமே வந்து அந்த மரத்தை தாண்டி வந்து போயிருந்திருக்க மாட்டாங்க. இவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம செஞ்ச அந்த டேப்பும் சரி சூட்டும் சரி சரியா இல்லாம வந்து போயிருச்சு. அதே மாதிரியே ஜூலியட் வந்து இந்த மாதிரி வெளியில போறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசினாங்க, இந்த மாதிரி அந்த சூட்டு விஷயம் பத்தியும் என்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க எல்லாருமே வந்து அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த சூட்டையும் அந்த டேப்பையும் வந்து நாங்க ரெடி பண்ணோம். மேபி அந்த டேப்னால தான் வந்து அவங்க வந்து வெளியில இருக்க அந்த டாக்ஸிக் ஏர் வந்து அவங்களுக்குள்ள போகாம அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால தான் அவங்க வந்து அந்த மரத்தை தாண்டி வந்து போயிருந்திருக்காங்க. எல்லாமே நம்ம பண்ண அந்த டேப்னால தான். அந்த டேப் தான் வந்து இந்த சைலோக்கு வந்து ஒரு புது முயற்சி வந்து கொடுக்க போகுது. யாரெல்லாம் வந்து வெளியில போறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த டேப் வந்து ஒரு முக்கியமா இருக்குன்னு வந்து பேசியிருந்திருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைலோட ஃபர்ஸ்ட் சீசன் இருக்கு இல்லையா, சோ அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நான் வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள இருக்க எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வெளியில போறதுக்கு முன்னாடியே இந்த மார்த்தாவும் அந்த கார்லாவும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, வழக்கமா எல்லாருக்கும் இப்போ வெளியில போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ற அந்த சூட்டுக்கும் அந்த டேப்பையும் வந்து போடாம இந்த பொண்ணுக்காண்டி வந்து பிரத்யேகமா ஒரு டேப் வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த டேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கையிலையும் காலையும் வந்து சுத்திட்டு போயிருந்திருப்பாங்க, உள்ள வந்து காத்து போகக்கூடாதுன்னு. ஆனா இவங்களுக்கு தயார் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பிரத்யேகமான ஒரு டேப்பு. அந்த டேப்பை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காத்து எதுவுமே வந்து உள்ள போகாது இல்லையா. ஆப்வியஸ்லி நம்ம ஜூலியட்டால வந்து கொஞ்ச நாளுக்காச்சும் வந்து அவங்களால வந்து வெளியில வந்து உயிரோட வந்து இருக்க முடியும், அந்த காத்து உள்ள போகாத வரைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அவங்க தான் வந்து இந்த டேப்லாம் வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. அப்ப அந்த டேப்பை தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த அந்த டேப்பை வந்து இவங்க மாத்தி இருந்திருப்பாங்க. அந்த டேப்பை போட்டுக்கிட்டு தான் நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா வெளியில போயிருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்களால வந்து சர்வை பண்ணி இன்னொரு சைடுக்குள்ள வந்து போக முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ அதை தான் வந்து நம்ம பெர்னார்டு வந்து பேசியிருந்திருப்பாங்க. அவர் பேசினதை கேட்டோன்னே மக்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியட்டோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, ஷெர்லி, அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் சொல்றதெல்லாம் வந்து நம்பாதீங்க, அவர் வந்து பொய் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு. இந்த மாதிரி அந்த டேப் சொல்றது எல்லாமே வந்து போய் அவங்க கொடுத்தது எல்லாமே வந்து ஒரு பேடான ஒரு டேப் தான். நாங்க தான் வந்து அந்த டேப்பை வந்து மாத்தி கொடுத்தோம். அதனால தான் ஜூலியட் வந்து வெளியே இருக்காங்க, அவ கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான், அவ வந்து இறந்து போயிருந்திருக்க மாட்டான்னு சொன்னோடனே அங்க இருக்க போலீஸ்காரங்க முதற்கொண்டு இவளை வந்து தடுக்க வந்திருப்பாங்க. அப்ப அந்த நாக்ஸ் என்ன பண்ணிருப்பானா, இங்க பாருங்க, அவ ஏதோ வந்து சொல்லிட்டா, ஜூலியட்டோட ஃப்ரெண்டு, அவ வெளியில உயிரோட இருக்காளா இல்லையோன்னு வந்து எங்களுக்கு தெரியல, இவன் வந்து போதையில கூட வந்து சொல்லியிருந்திருப்பா, நான் வந்து அவளை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறேன், அவளை வந்து எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹேங்கும் அந்த சோல்ஜரும் வந்து டக்குன்னு விட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் அந்த நாக்ஸ் கூட கேட்பான், உனக்கு என்ன ஆச்சு, லூஸ் மாதிரி ஏன் வந்து உளறிட்டு இருக்குன்னு சொன்னோன்னே, உன் வேலையை பார்த்துட்டு போடான்ற மாதிரி வந்து அந்த ஷெர்லி பேசிட்டு வந்து போயிருந்திருப்பான். அட் த சேம் டைம் அந்த நாக்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அந்த ஜூலியட் கூட வந்து ஒரு சின்ன பையன் வந்து புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பான். அது வந்து சீசன் 1 வந்து நடந்திருக்கும். ஜூலியட்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் மாதிரி. அந்த பையனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கூப்பர். கொஞ்சம் பயந்து பயந்தே வேலை பார்ப்பான். அந்த பையன் கிட்ட வந்து இந்த மாதிரி நீ வந்து அவளை எப்பவுமே பார்த்துக்க, அவ மேல வந்து ஒரு கண்ணு வச்சுக்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான், இவளையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருப்பான். அதே சமயம் அந்த ஸ்பீச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஹேங்க் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஜெயில இருக்க நம்ம மார்த்தாவையும் கார்லையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்க கூட வந்து கேட்பாங்க, என்ன ஏதோ வந்து எங்க கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்க, அதெல்லாம் வந்து ஏன் கேட்கவில்லைன்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் எதுவும் இல்ல, அவங்க எல்லாரும் வந்து வேணாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப நம்ம மார்த்தா வந்து கேட்பாங்க, சரி மேயர் வந்து என்னதான் பேசினான்னு சொல்லி கேட்டோன்னே, ஏதோ டேப்பை பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அப்ப கண்டிப்பா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பெர்னார்டுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாமே வந்து ஒரு இன்டென்ஷனலா தான் எல்லாரும் வெளியில போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த பழைய டேப்பை கொடுத்து எல்லாரையும் வந்து கொலை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அந்த மாத்தா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த கூப்பரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஷெர்லியை வந்து போய் பாக்குறாங்க. அப்ப அந்த ஷெர்லி என்ன பண்ணியிருந்திருப்பானா, நிறைய பசங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு, இந்த மாதிரி நம்ம எல்லாம் வெளியில போக நேரம் வந்துருச்சு, ஜூலியட் வந்து கண்டிப்பா வெளியில தான் இருப்பான், நம்ம எல்லாம் வந்து ஃபைன் பண்ணி ஆகணும், அதே மாதிரி அவங்க அந்த டேப்பை பத்தி பேசினது எல்லாமே வந்து போய் இதை வந்து நம்ம எல்லாருக்கிட்டே சொல்லி ஆகணும்னு அவ புரட்சி பண்றதுக்காண்டி நிறைய பேரை வந்து சேர்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அட் த சேம் டைம் இதெல்லாம் வந்து இந்த கூப்பரை ஃபாலோ பண்ணிட்டே வர நம்ம மார்த்தா வந்து கேட்டிருந்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க, எனக்கும் வந்து தெரியும் கண்டிப்பா ஜூலியட் வந்து வெளியில உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு, அதை வந்து நம்ம இப்போதைக்கு வந்து பேச வேணாம், நீங்க பாக்குறத பேசுறது எல்லாத்தையும் வந்து வெளியில இருக்க யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே மேல இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க எல்லாரையும் கொண்டு போய் கீழே இருக்க அந்த மைன்ஸ்ல வந்து வேலைக்கு போட்டுருவாங்க, அப்புறம் 10 வருஷத்துக்கு மேல உங்களால வந்து வெளியே வர முடியாது, அதுக்குள்ளேயே வந்து கடந்து சாக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மார்த்தா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களும் வந்து அதை பத்தி பேசாம இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பெர்னார்டை வந்து காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் வந்து நம்ம மேடஸை பாக்குறதுக்காண்டி வந்து போயிருந்திருப்பாங்க. அப்ப அந்த மேடஸ் கிட்ட கூட வந்து சொல்றாங்க, நீங்க வந்து வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டீங்க, நீங்க வந்தது வந்து ரொம்ப நல்லதா போச்சு, ஏன்னா நீங்க வந்தாதான் வந்து எல்லாரும் வந்து என்ன நம்புவாங்க, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த மேடஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து ஒரு நல்ல அரசியல்வாதின்ற வந்து ப்ரூவ் பண்ணிட்ட, நான் என்ன நினைச்சேன்னா நீ வந்து எப்பவும் போல பேசுறேன்ற பேர்ல வந்து மொக்க பண்ணியிருந்திருப்ப, இல்ல உன்னோட ஸ்பீச் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபயரா இருக்காதுன்னு வந்து நான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு வந்து அது எல்லாமே வந்து ராங்கா போயிடுச்சு, நீ வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பேசிட்ட, அதே மாதிரி நீ வந்து என்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்த, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீ வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அந்த ப்ராமிஸ் படி நான் என்ன உன்கிட்ட கேட்கறேன் அப்படின்னா, இப்போ நானும் வந்து வெளியில போகணும்னு நினைக்கிறேன், ஜூலியட் வந்து வெளியில போயிட்டாங்க, அவங்க வந்து உயிரோட இருக்காங்க அப்படின்னா அதே டேப்பு அதே சூட்டை வச்சு என்னைய வந்து வெளியில அனுப்புங்க, நானும் வெளியில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, என்னோட 25 வருஷம் கால அந்த சீக்கிரட்டை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன், ஏன்னா அந்த வால்ட் ரூம்ல இருக்கிறது நான் மட்டும்தான், எனக்கு அடுத்து இருக்கிறது நீங்க, ஏன்னா எபிசோட் 1 வந்து நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருப்பாங்க, லாஸ்ட்ல முடிய போறதுக்கு முன்னாடி ஒரு லேடியை ஒருத்தவங்க சந்திச்சாங்க இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா அந்த வால்ட் ரூம், அந்த வால்ட் ரூம் தான் பாத்தீங்கன்னா நம்ம பெர்னார்ட் வந்து இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல வந்து நின்று அங்க இருக்க ஒரு டிவில தான் பாத்தீங்கன்னா வெளி உலகம் எப்படி இருக்குன்றத வந்து பார்த்துருப்பாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லா வீடியோஸையும். ஸோ அந்த வால்ட் ரூம்குள்ள வந்து யாருமே வந்து போனதில்லை, இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா இந்த மேடஸ்
மட்டும் தான். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு வெளி உலகம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு சூட்டை வந்து நல்லா போட்டுட்டு போயிட்டேன், கொஞ்சம் காலத்துக்கு நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போனதுனால இனிமே நம்ம வாழ்ந்து இங்க என்ன பண்ண போறோம், என்னையும் வந்து வெளியில அனுப்பி இதான் வந்து நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ண எனக்கு வந்து ஒரு விஷயம் செய்வேன் அப்படின்னா இதை வந்து செய், 25 வருஷம் காலமா நான் வந்து என்னத்தை மறைச்சு வச்சிருந்தேன்ற சீக்கிரட்டை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட எபிசோட் 2 முடிஞ்சிரும். அடுத்து எபிசோட் 3 இந்த சோலோ. இப்போ எபிசோட் 3ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியட்டை வந்து காட்டுறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, புதுசா இருக்க அந்த சைலோக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க அந்த வால் ரூம்ல ஒரு லேடியை வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க கிட்ட பேசியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த லேடி என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா என்னால வந்து உனக்கு உதவ முடியாது, இங்க நின்னா வந்து நான் உன்னை வந்து கொன்றுவேன் அப்படி சொல்லி மிரட்டி இருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அங்க இருந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஜூலியட் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அவங்க கிட்டே வந்து போறாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து பேச முடியுமான்னு சொல்லி வந்து ட்ரை பண்றாங்க. ஹே ஹேன்னு சொல்லி வந்து கத்துறாங்க. அப்ப அங்கிட்டு இருந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பேசுறாங்க. ஆமா நீ யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஜூலியட் வந்து என்னோட பேரு வந்து ஜூலியட், நான் வந்து வெளியில இருந்து வந்திருக்கேன், இன்னொரு சைலோல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இன்னொரு சைலோவா, அதுக்கு வந்து பேர் எதுவும் இல்லையா, நம்பர் எதுவும் இல்லையா சொல்லி கேட்டோன்னே நம்பரா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து நம்ம ஜூலியட் வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, ஆமா இங்க பாரு, இங்க வந்து மொத்தமா வந்து ஒரு 50 சைலோ வந்து இருக்கு, நீ எங்க இருந்து வந்த, நீ நடந்து வந்தது வந்து ரொம்ப பக்கமா இருந்துச்சா இல்ல ரொம்ப தூரமா இருந்துச்சா இந்த சைலோக்கு, அதை வந்து நீ சொல்லு. இங்க பாரு, நீ இருக்கிற இந்த சைலோ வந்து 17 நம்புறது, இதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து 15 16 18, அப்ப நீ இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சைலோல இருந்து தான் வந்திருக்கணும், எதுவும் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து ஜூலியட் சொல்லி இருந்திருப்பாங்க. சரி உன்னோட பேர் என்ன சொல்லி வந்து நம்ம ஜூலியட் வந்து கேட்டோன்னே என்னோட பேரா, என்னோட பேர் வந்து சோலோ. சோலோவா, என்ன சோலோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜூலியட் வந்து கேக்குறாங்க. சோலோலாம் ஒண்ணும் இல்ல, இங்க வந்து கடைசியா போர் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வெளியில போறேன்னு சொல்லிட்டு வந்து இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் வந்து இங்கே இருந்தேன், என்னோட ஹெட் ஆஃப் ஐடி டீம்ல இருக்க ரசல்னு ஒருத்தர் வந்து யாரு வெளியில போனாலும் என்ன நடந்தாலும் சரி இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது வந்து சொல்லிட்டாங்க. அதனால தனிமையா இருந்து 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 நான் வந்து சோலோ ஆயிட்டேன், அதனாலதான் என்னோட பேர் வந்து நான் சோலோன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓஹோ அப்படியா, சரி என்னாச்சு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜூலியட் வந்து கேட்டோன்னே எனக்கும் வந்து தெரியல, ஃபர்ஸ்ட் வந்து ரான்னு ஒருத்தர் வந்து இங்க இருந்து வெளியில போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, நீங்களும் அந்த மாதிரி தானே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமா நானும் அந்த மாதிரி தான் வந்தேன் அப்படின்னு வந்து அவளும் சொல்லியிருந்திருப்பான். அதே சமயம் அந்த ரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் போல வந்து கிளீன் பண்ணிட்டு தான் வெளியில போகணும், அவர் வந்து கிளீன் பண்ணாம வந்து போயிட்டாங்க. அதனால மக்கள் எல்லாருமே வந்து வெளியில இருக்க இடம் வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி எல்லாரும் வெளியில போயிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த சோலோ சொல்லியிருந்திருப்பாங்க. ஆமா நானும் அப்படிதான் வந்து வெளியில பார்த்தேன், நிறைய பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க, உன்னோட ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து கிடக்குறாங்க, எனக்கு வந்து முழுசா இங்க என்ன நடந்துச்சுன்னே வந்து தெரியல அப்படி சொல்லி வந்து இவளும் சொல்லியிருந்திருப்பா. அப்ப அந்த சோலோ வந்து கேக்குறாங்க, ஆமா நீ எப்படி வந்து உயிரோட வந்த, நீ வந்து இறந்துருப்பா அப்படின்னு வந்து நான் நினைச்சேன் அப்படின்னு கேட்டோன்னே இல்ல என்கிட்ட வந்து ஒரு சூட் இருந்துச்சு, அந்த சூட்டை போட்டதுனால நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ஜூலியட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதே சமயம் அவளுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும், ஏன்னா நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா சீசன் 1ல வந்து வெளியில வரும்போது இதே மாதிரி வந்து கிளீன் பண்ணாம வந்திருந்திருப்பாங்க. அப்ப கிளீன் பண்ணாம வர்றாங்க அப்படின்னா இங்க நடந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்து அங்கேயும் நடக்க வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்பதானே வந்து வெளியில இருக்க உலகம் வந்து ரொம்ப சேஃபானதுன்னு சொல்லி இந்த மக்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, ஏன்னா இவ வந்து அந்த மரத்தை தாண்டி போயிட்டான். அதே மாதிரியே தானே இந்த சைலோலையும் ராணு சொல்லப்போற அந்த பையன் என்ன பண்ணியிருந்திருப்பான், வெளியில போயிருந்திருப்பான், கிளீன் பண்ணாம போனதுக்கு அப்புறம் அந்த மக்களை என்ன நினைச்சிருந்திருப்பாங்கன்னா அவன் வந்து மறைஞ்சு போயிட்டான், ஸோ அவன் எப்படி வந்து உயிரோட தான் இருப்பான், வெளி உலகம் வந்து ரொம்ப சேஃபானது நினைச்சிட்டு அந்த மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி வெளியில போய் இறந்து போயிருந்திருப்பாங்க. இதே மாதிரியான ஒரு நிலைமை நம்ம சைலோக்கும் வந்துருமோ சொல்லி ஜூலியட் வந்து பயப்படுறான். நானும் வந்து கிளீன் பண்ணாமல வந்துட்டேன், அப்ப இதே மாதிரி அங்கேயும் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, அப்ப நான் அதை போய் தடுக்கணும்னு நினைச்சிட்டு ஜூலியட் வந்து நினைக்கிறான். டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பழைய சைலோ வந்து காட்டுறாங்க. அந்த சைலோல பாத்தீங்கன்னா நம்ம பெர்னார்ட் என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த சிம்ஸ் கிட்ட வந்து ஒரு 2 பேர் வந்து ஜூலியட் வெளியில போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த 2 பேர் வந்து நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த 2 பேர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாரை பிடிச்சிருந்திருப்பாங்க, அந்த கர்லாவையும் வேவரையும் வந்து பிடிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா ஆக்சுவலான அந்த 2 பேர் வந்து அவங்க கிடையாது. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா வேறத்தவங்களை வந்து சொல்லியிருந்திருப்பான். அந்த கூட்டத்துல அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்திருப்பான், அவனோட பேர் வந்து டெடி. ஸோ அவனை வந்து இந்த போலீஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா பிடிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து வெடிச்சிருந்திருக்கும், மக்கள் எல்லாருமே வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த ஷெர்லின்ற அந்த பொண்ணா தான் இருந்திருப்பா, அதாவது நம்ம ஜூலியட் இருக்காங்களே அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அவளை பொறுத்தவரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம ஜூலியட் வந்து வெளியில உயிரோட தான் இருப்பான், அவ எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பெர்னார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட தாட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்கிற ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும் பாத்தீங்கன்னா அந்த பெர்னார்டு கிட்ட வந்து இந்த மேடஸும் சரி அங்க இருக்க அந்த ஷெரீஃபும் சரி எல்லாருமே வந்து என்ன கேட்பாங்கன்னா நிஜமாவே வந்து ஜூலியட் வந்து வெளியில போறதுக்கு வந்து ஆசைப்பட்டாங்களாம், இல்ல நீங்களா வந்து அவளை வந்து இந்த மாதிரி வெளியில போய் தொலை செத்துரு அப்படின்னு சொல்லி அவளை வந்து வேணுங்கிறக்கே அனுப்பிச்சிங்களான்ற மாதிரி தான் கான்வர்சேஷன் போயிருந்திருக்கும். அதுக்காண்டி தான் வந்து இந்த மேடஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அங்க வந்து ஷெரீஃபா இன்னொருத்தவங்க வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜூலியட் போனதுக்கு அப்புறம், அவரோட பேர் வந்து சாம். ஸோ அவர்கிட்ட சொல்லி இன்வெஸ்டிகேட்லாம் வந்து பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க.
அப்பா அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அங்க இருக்க எல்லார்கிட்டயும் வந்து பேசிட்டு நான் டோட்டலா வந்து ஒரு 5 பேர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அதுல வந்து 4 பேர் வந்து அவங்க போறதுக்கு வந்து ஆமான்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தவங்க மட்டும் வந்து இல்லன்ற மாதிரி வந்து பேசியிருந்திருக்காங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து மேடஸ்க்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படின்னு. அவங்களும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த ஃபைலை வாங்கிட்டு சரி போங்கன்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்பா அவர் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மிஸ்டீரியஸான நோயா இருக்கு. இதுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம மேடஸ் வந்து சொல்றாங்க, இங்க பாரு நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து அடியில இருக்கும். நம்மளோட முன்னோர்கள் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைலம் வந்து கட்டியிருந்திருக்காங்க. நம்மளோட பாடியே பார்த்தீங்கன்னா பூமியை பொறுத்த வரைக்கும் மேற்புறத்தில் வாழ்றதுக்கு தேவையான மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா நம்ம வாழ்றது பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறத்தில் இருக்கு. அதனால கூட வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்து நேச்சுரலாக ஏற்படலாம்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸான நோய் வந்து இந்த சைலோல நிறைய பேருக்கு வந்திருந்திருக்கும். அவங்க எல்லாருமே வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஷெரீஃப் இருக்கார் பார்த்தீங்கன்னா சாம் பால், அவருக்கு வந்து வந்திருந்திருக்கும். அதனால தான் அவர் வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்லி என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த டெடின்ற பையனை வந்து நீங்க வெளியில விடுங்க, இல்லைன்னா இங்க வந்து ஒரு பெரிய போராட்டமே நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அங்க வந்து ஒரு பெரிய போராட்டமே வந்து நடத்திட்டு இருந்திருப்பாங்க அந்த ஜெயிலுக்கு முன்னாடி. அப்ப அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பேட்ரிக் கென்னடின்னு ஒரு பர்சனை வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது சீசன் 1ல பாத்தீங்கன்னா அந்த பேட்ரிக் கென்னடிக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து மர்மமான முறையில வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவங்களோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா ஜார்ஜ், அவனும் வந்து மர்மமான முறையில வந்து இறந்து போயிருந்திருப்பான். அவன் இறந்து போனதுக்கு வந்து காரணம் இவருக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா ஒரு கட்டத்துல வந்து அந்த பேட்ரிக் கென்னடி பாக்குறதுக்காண்டி வந்து போயிருந்திருப்பான். ஆனா அப்போதைக்கு அந்த சிம்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பானா அவர் வந்து பிடிச்சு கொண்டு போய் ஒரு ஜெயில வந்து போட்டு வந்திருப்பான். அப்ப இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் அந்த பேட்ரிக் கென்னடியோட வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து அங்க இல்லாம வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்ப அவர் எங்க போயிருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. இப்ப அவர் வந்து காட்டுறாங்க உன்னோட தண்டனை காலம் வந்து முடிஞ்சு போயிருச்சு, அந்த ஜூலியட் வந்து வெளியிலயும் போயிட்டான், இனிமே நீ வந்து தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வெளியில போக சொல்லியிருந்திருப்பாங்க. வெளியில போனா அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த ஷெர்லி கூட சேர்ந்துட்டு அந்த டெடின்ற பையனை வந்து விடுவிக்காண்டி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு அவர் என்ன பண்ணியிருந்திருப்பானா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பாட்டில நெருப்பு பற்ற வச்சுட்டு அதை வந்து ஜெயிலுக்கு முன்னாடி வந்து தூக்கி எறிஞ்சிருந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அங்க வந்து ஒரு பெரிய கலவரம் வெடிச்சு மக்கள் எல்லாருமே வந்து அங்க இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள இதை தடுக்கிறதுக்காண்டி அந்த கூப்பர்ன்ற அந்த சின்ன பையன் என்ன பண்ணியிருந்திருப்பானா இவர் தடுக்க தான் வந்திருந்திருப்பான். ஆனா அங்க இருக்க அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா தவறுதெல்லாம் நினைச்சு இவங்க 2 பேரையும் வந்து ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க. 2 பேருமே வந்து இப்ப இறந்தும் போயிருந்திருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த ஷெர்லியால வந்து தாங்கியிருக்கவே முடியாது. அந்த ஹெட் இருக்காங்க பாத்தீங்களா மெக்கானிக்கல் டீம் நாக்ஸ், அவர் கூட சேர்ந்து ரொம்ப சோகமா இருந்திருப்பான். கோவத்துல அவரையும் போட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மேடஸ் வந்து காட்டுறாங்க. அந்த மேடஸ் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நானும் வந்து வெளியில போகணுன்ற மாதிரி வந்து இந்த பெர்னார்ட் கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால அந்த பெர்னார்ட் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா இந்த மேடஸை கூட்டிக்கிட்டு அங்க இருக்க அந்த வால் ரூம்க்கு வந்து போயிருந்திருப்பாங்க 2 பேரும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து மேடஸ் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து தெரியும் இந்த ஆர்டர்ன்ற அந்த புக்ல வந்து, ஏன்னா இந்த புக்கை தான் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பேக்ட்னு ஒரு ரூல்ஸ் புக் இருக்கும். இந்த 2 தான் வந்து இந்த சைலோட இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றது. ஆனா எல்லாத்துக்கும் மேல இருக்க ஒரு புக்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அது இந்த ஆர்டர்ன்ற இந்த புக் தான். ஸோ அந்த புக்கை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி வெளியில போறவங்க ஒருத்தவங்க வந்து கிளீன் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து போருக்கான ஒரு அறிகுறி தான், அதை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நிஜமாவே வந்து ஜூலியட் வந்து வெளியில போறதுக்கு வந்து அவ உண்மையிலேயே வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா இல்ல நீங்களா தான் வந்து அவளை வந்து போய் தொலையட்டும்னு சொல்லிட்டு வந்து அனுப்பி வச்சிங்களான்னு சொல்லி கேட்டோன்னே அவர்கிட்ட வந்து பதிலே இருந்திருக்காது. அவ போனான்ற மாதிரி தான் வந்து இவனும் வந்து சொல்லியிருந்திருப்பான். ஆனா இந்த மேடஸ் வந்து நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு இந்த மாதிரி இருக்க நிறைய வீடியோஸ் வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்துருந்துருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தானும் வெளியில போகணும், இந்த உலகம் எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கணுன்றதுக்காண்டி வந்து அந்த பெர்னார்ட் கிட்ட வந்து கேட்டிருந்திருப்பாங்க. உடனே அந்த பெர்னார்ட் இப்போ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஏன்னா இப்போ வெளியில போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு ஷூட் வந்து ஒன்று செய்யணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த டீமை வந்து கூப்பிட்டு வராமல் விட்டுட்டு நானே வந்து உன்னை ஸ்பெஷலாக வந்து வெளியில விடுறேன், அது வந்து ஏதாச்சும் ஒரு நாளாக இருந்திருக்கும். அந்த நாளப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து இங்கே இருக்க எல்லா கேமராவையும் வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த டைமை நீ பயன்படுத்திக்கிட்டு நீ வந்து வெளியில போயிரு. அப்பதான் நீ வெளியில போறத வந்து யாராலையும் வந்து பார்க்கவும் முடியாது, வெளியில இருந்து என்ன நடக்குன்றத இந்த விண்டோ ஸ்கிரீன் மூலமா யாராலையும் வந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்க வந்து தப்பிச்சு போயிரு, அந்த மரத்தை தாண்டி போயிருன்ற மாதிரி இந்த பெர்னார்ட் வந்து சொல்லியிருந்திருப்பான். சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து நானே தைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்து போயிருந்திருப்பான். ஆனா இது பார்த்தீங்கன்னா அந்த மேடஸ்க்கு வந்து இன்னுமே சந்தேகத்தை ஏற்படுத்தி தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த பெர்னார்ட் பேசுறது எல்லாமே வந்து பொய் மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜூலியட்டை வந்து காட்டுறாங்க. ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த சோலோ பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ அந்த சோலோ கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நானும் வந்து வெளியில போகணும்னு நினைக்கிறேன், ஆனா இப்போதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு நானும் வந்து க்ளீன் பண்ணாம வந்துட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்து எங்க சைலோட வந்து நடக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு, நான் போய் அதை தடுக்கணும். ஆனா என்கிட்ட வந்து சூட் இல்லை, நான் வந்த சூட் வந்து கிழிஞ்சிருச்சு. ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது அந்த ஹெல்மெட் வந்து உடஞ்சு போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த
சூட்டை வந்து மூச்சு விட முடியாம டக்குன்னு வந்து கிழிச்சிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பான். இதனால இப்ப மறுபடியும் அந்த சூட்டை வந்து பயன்படுத்த முடியாது இல்லையா? அப்படி சொன்னோடனே அங்க இருக்க அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. இப்படியே நேரா கீழே போனீங்கன்னா அந்த தண்ணிக்கு கீழே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்கும். ஃபயர் ஃபைட்டர்லாம் வந்து அங்கதான் அவங்களோட திங்ஸ்லாம் வைப்பாங்க. அங்க வந்து ஃபயர் ஃபைட்டருக்கு தேவையான நிறைய துணிலாம் இருக்கும். அதை போட்டுட்டு அந்த மாஸ்க் வந்து போட்டுக்கோங்களேன், அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியட்டுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். ஆமா, நீ சொல்ற சரிதான், இதை வச்சுட்டு நான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிட்டு பக்கத்துல தான் எங்க சைடுல இருக்கு, அங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நான் போலான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து உங்களோட உதவி வந்து தேவை. ஏன்னா கீழே நான் போயிட்டேன் அப்படின்னா என்னை வந்து தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து தேவை. இல்லைன்னா நான் கீழே போயிட்டு மாட்டி இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த சோலோவோட ஹெல்ப் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ஆனா அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இல்ல என்னால வந்து கண்டிப்பா முடியாது, என்னோட ஹெட் வந்து என்ன வந்து எந்த காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையே இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்தேன், நான் வந்து சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு போனேன், அதெல்லாம் வந்து நீ எடுத்துட்டு உள்ள போயிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா நான் தான் வந்து எடுத்துட்டு போனேன், ஆனா நீ இங்கே இருக்கியே, நீ இங்கே இருந்தா உள்ள என்ன இருக்குன்னு வந்து நீ பாத்துருவ, நீங்க இருக்காதா போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரி நான் வந்து போறேன், ஆனா நீ வந்து எனக்கு உதவி செய்வியா மாட்டியான்னு சொல்லி வந்து நம்ம ஜூலியட்டை வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ஆனா அந்த சோலோ வந்து கண்டிப்பா என்னால வந்து முடியாதுன்ற மாதிரி பேசினோன்னே, சரி நானே வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட் என்ன பண்ணாங்கன்னா வேகமா நடந்து போறாங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு சவுண்ட் வந்து கேக்குது, நில்லு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா வெளியில அந்த சோலோ வந்து நிக்கிறாங்க. அப்பதான் எனக்கும் தெரியுது, நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சோலோன்றவங்க வந்து ஒரு லேடியா இருப்பாங்கன்னு வந்து நினைச்சேன். பட் அவங்க வந்து ஒரு ஜென்ட். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் வந்துட்டேன், என்னை பார்த்து பயப்படாதீங்க, இல்ல இல்ல நான் வந்து பயப்படல, நான் வந்து நீங்க உள்ள இருக்கிறத நினைச்சிட்டு நான் வந்து ஒரு பையனா எதிர்ப்பீங்கன்னு வந்து நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஜூலியட் வந்து பேசியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த சோலோ வந்து கொஞ்சம் கூட வந்து நடக்க முடியல. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வெளியில வந்து இதெல்லாம் பார்த்து, என்னால வந்து சரியா நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா மெதுவா நடந்து நடந்து போறாங்க. இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த ஃப்ளோருக்கு வரன்றதுக்காண்டி ஒரு பெரிய இரும்பு கேட்டை வந்து போட்டு தானே நடந்து வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அது மேல வந்து இந்த சோலோவால வந்து நடக்க முடியாது, டக்குனு கீழே விழுந்துருப்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல நம்ம வந்து இங்கேயே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போலான்ற மாதிரி வந்து அவங்க 2 பேரும் வந்து அங்கேயே உட்காந்துருக்காங்க. அதோட எபிசோட் 3 வந்து முடிஞ்சிரும். இது வந்து எபிசோட் 4 த ஹார்மோனியம். இப்போ போன எபிசோட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலியட் வந்து அவன் வந்து உணர்ந்துட்டா நம்ம வந்து வெளியில போகணும். ஏன்னா வெளியில போகும்போது வந்து க்ளீன் பண்ணிட்டு போகணும். சப்போஸ் அந்த மாதிரி பண்ணாம போனா அவங்க சைடுல இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த பொண்ணு வெளியில போயிட்டா அப்போ சம்திங் வந்து வெளியில சேஃபா இருக்கலாம்னு நினைச்சிட்டு அங்க வந்து போராட்டம் வெடிச்சு மக்கள்லாம் வெளியில போய் இறந்து போயிடுவாங்க இல்லையா? ஏன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இவ இருக்கிற இந்த சைலோ 17 வந்து நடந்திருக்கும். அதனாலதான் அவன் பயந்து போய் என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த சோலோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்திருப்பான். இந்த மாதிரி நான் வந்து வெளியில போகணும்னு சொன்னோடனே அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, நீ வெளியில போகணுமா, அப்ப கீழே இருக்க இந்த தண்ணிக்கு அடியில போனீங்கன்னா ஃபயர் ஃபைட்டருக்கான ரூம் இருக்கும், அங்க போனீங்கன்னா அவங்களோட சூட்லாம் இருக்கும், அதை எடுத்து நீ போட்டுக்கிட்டு போனா கூட உன்னால வந்து ஓரளவு வந்து தப்பிக்க முடியும்னு வந்து போன எபிசோட்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால இப்ப நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இப்ப வந்து தண்ணிக்கு அடியில வந்து போகணும், யாராச்சும் ஒருத்தவங்களோட ஹெல்ப் வேணும் இல்லையா? அதனால நம்ம சோலோ கிட்ட வந்து உதவி கேட்டு இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வேணாம்னு சொல்லி டினை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி நான் வந்து உனக்கு உதவி பண்ண சொல்லிட்டு இங்க வந்திருந்திருப்பாங்க. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இப்ப கீழே போனோம் அப்படின்னா அது வந்து தரை அளவுக்கு வந்து போகும். ஸோ ஒரு பெரிய கயிறை போட்டு கட்டிட்டு அந்த கயிறுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு வந்து போட்டுருந்துருப்பாங்க. அப்போ தானே இந்த இரும்பு போய் கீழே கரெக்டாக அட்டாச் ஆயிரும், இவானே வந்து கீழே ஃபுல்லாக வந்து போக முடியும், வேண்டரிங் ஆக முடியும் இல்லையா? ஸோ அதனால இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் விளாட்ற ஒரு ரூம், அதாவது ஒரு சின்ன ஸ்கூல் ஏரியா மாதிரி. ஸோ அங்கே வந்து ஒரு ஹார்மோனியம் ஒன்று வந்து இருந்திருக்கும். அந்த ஹார்மோனியத்தை வந்து இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, எப்படா வந்து இதை பண்றோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அப்ப அவர் வந்து அந்த ஹார்மோனியத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது ஜூலியட்டுக்கு வந்து செம்ம டென்ஷனா இருந்திருக்கும். தயவு செஞ்சு அதை வந்து நிறுத்துங்க, எனக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இங்க வாங்க, நீங்க வந்து அங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட வந்து பேசுங்க, இங்க பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு, சின்ன வயசுல நான் இங்க இருக்கும்போது இதான் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது நம்ம ஜூலியட்டுக்கு வந்து புரிஞ்சு போயிருது. சப்போஸ் இவர் வந்து ஒரு 10-11 வயசு இருக்க அந்த டைம்ல வந்து இந்த கிளாஸை விட்டு இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இங்கேருந்து கொண்டு போய் அந்த வால்ட்டுக்குள்ள வந்து போட்டுருந்துருக்கணும். ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் அந்த வால்ட்டை இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பார்க்குற எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சம்பந்தமாவே இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலியட் வந்து ஒரு அம்மான்ற கேரக்டர்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி தான் வந்து போக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி இவர் பேசினோடனே நம்ம ஜூலியட் என்ன பண்ணாருன்னா அவங்க பக்கத்தில் வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த சோலை வந்து சொல்லுவார், கீழே பாருங்களேன், நான் வந்து மேலே தான் வந்து வாசிக்கிறேன், அது வந்து சவுண்டு கொடுக்குது, ஆனால் கீழே இருக்க இந்த டியூப் ஒலியா வந்து காற்று எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். சப்போஸ் இவ வந்து உள்ளே போகிறான் அப்படின்னா தண்ணிக்குள்ள இவ வந்து சுவாசிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டியூப்பை வந்து கட் பண்ணிட்டு, இங்கே பாரு நான் சொல்லும் போது, ஏன்னா அதில் வந்து ஒரு பெடல் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை அழுத்த அது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா காற்றை வந்து வெளியிலேருந்து உள்ளே அனுப்பும் இல்லையா? அது மூலமாக அவள் சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே வந்து போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த பிளானை போட்டுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜூலியட் வந்து அந்த கயிறு மூலமாக பிடிச்சிட்டு அப்படியே கீழே குதிச்சிடுறாங்க. அப்படியே உள்ள நீச்சல் அடிச்சு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய இரும்பு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த இரும்பு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் வந்து அப்படியே மாட்டிக்குது. ஸோ இவளால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பக்கத்து வந்து போக முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு டக்குன்னு அதை வந்து ரிலீவ் பண்ணிட்டு அடுத்த எண்டுக்கு வந்து போய் சேரான். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆலை மாதிரி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ தண்ணியோட லெவல் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் இருக்கு. பட் இவ போய் சேர இடம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆலைக்கு போகும்போது அங்கே வந்து தண்ணி இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவளால் வந்து அந்த பக்கத்து போக முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பானா அந்த ஃபயர் ஃபைட்டர் ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்கே இருக்க ஒவ்வொரு ரூமாக வந்து திறந்து பார்த்துருப்பான். எதுக்குள்ளேயுமே வந்து இருந்திருக்காது. கடைசியாக இருக்க அந்த டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பானா அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து மறுபடியும் நீச்சல் அடிச்சு மேலே ஏற பார்த்துருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சோலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வித பயத்திலே இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி அந்த வால்ட்டை விட்டு ரொம்ப நேரம் வந்து வெளியே வரக்கூடாது. ஆனால் இவளுக்காண்டி தான் இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பானா வெளியில் வந்துருப்பாங்க. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ அதை வந்து பூட்டணுமா இல்லமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவ வர்றது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு வந்து அந்த பம்ப் பண்ணுறத வந்து நிறுத்திட்டு வேகமாக ஓட பார்க்குறாங்க. டக்குன்னு நம்ம ஜூலியட்டும் வந்துடுறாங்க. சரி நான் போய் வால்ட்டை பார்க்குறேன், எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, அது வந்து ஓப்பனில் இருக்கும்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக போய் அந்த வால்ட்டை பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா லாக்கில் தான் இருக்குது. பார்த்தியா நான் சொன்னேன் அது வந்து லாக்கில் தான் இருக்குன்னு வந்து நம்ம ஜூலியட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாஸ்கோடை போட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் அந்த அவசரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தப்பாக வந்து கோடை போட்டுறாங்க. அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகலை. எல்லாம் ஒன்னால தான், நீ தான் வந்து என்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வந்து அவர் கதறி அழ பார்க்குறாரு. இங்கே பாரு ஒன்றும் இல்லை இந்த கோடை வந்து நீ எழுதி வச்சிருந்தா அதை வந்து நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் சொல்லி ஏதோ சொல்கிறான். பட் அவர் வந்து கேட்குற மாதிரியே இல்லை, எல்லாம் ஒன்னால தாண்டின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து லாஸ்ட்டாக 3வது அட்டெம்ப்ட் வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த பாஸ்கோடு வந்து பாஸ் ஆகி அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது. நல்ல வேலை நீ தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவத்தில் உள்ளே போயிடுறாங்க. அப்போ நம்ம ஜூலியட் வந்து வெளியிலே உட்காந்துருக்காங்க. இங்கே பாரு நான் வந்து ஒன்ன மாதிரி தான், இங்கே என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் எங்கள் சைடுலேயே வந்து நான் வந்து ரொம்ப அவசரப்பட்டு வெளியில் போகணுன்னு வந்து கேட்டேன். ஆனால் என்னை வந்து எல்லாரும் டக்குன்னு போகும்னு சொல்லி வந்து அனுமதிச்சிட்டாங்க. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் வந்து புரிஞ்சு இந்த உலகத்திலேயே நான் தான் வந்து ரொம்ப தனியாக இருக்க மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சு நான் வந்து தனியாக இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ நீங்களே வந்து என்னை விட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேச ஆரம்பிச்சிருந்திருப்பான். கூடவே நம்ம ஜூலியட் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா அந்த ஹார்மோனியம் கிளாஸ் கிட்ட இருக்கும்போது நம்ம ஜூலியட் வந்து அவரே வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு சின்ன வயசுலேயே வந்து இவரை தூக்கி கொண்டு போய் அந்த வாட்டில் வந்து போட்டு வந்திருக்கணும். அந்த வாட்டில் போட்ட அந்த தருணத்தில் தான் அந்த சைலோல வந்து ஒரு ரீபலியன் வந்து நடந்து மக்கள் எல்லாரும் வந்து வெளியில் போகிறதா சொல்லி வெளியில் போய் எல்லாரும் வந்து இறந்து போயிருக்கணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபவுண்டர்ஸ் டேன்னு வந்து இவங்களோட சைடில் வந்து நடக்கும். கரெக்டாக அந்த ஃபவுண்டர்ஸ் டே வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி தான் வந்து அவர் கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ உங்கள் சைலோடவே இந்த மாதிரி வந்து ஃபவுண்டர்ஸ் டே வந்து இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே ஃபவுண்டர்ஸ் டேவா எனக்கு வந்து தெரியல, ஆனால் எங்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் டேன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. தட் மீன்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இவர் வந்து இந்த கிளாஸ்ல இருந்து அங்கே கொண்டு போய் அந்த வாட்டில் போட்டதுனால இவர் படித்த அந்த புத்தகம் ஒன்று இருக்கும் 2000 Under the Sea அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புத்தகத்தில் இருக்க அந்த கதைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஜூலியட் கிட்ட வந்து அவங்க வந்து முன்னாடியே நெரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பானா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்காண்டி, ஏன்னா அப்போதானே வந்து இந்த மாதிரி பேசினா அவர் வந்து துறப்பாரு அப்படி இல்லையா? ஸோ அதனால அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா எனக்கு வந்து தெரியும், நான் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது நீங்கள் வந்து என்ன கேப்டன் நீமோலாம் வந்து சொன்னீங்க. இப்போ கேப்டன் நீமோக்கு வந்து உண்மையிலேயே வந்து இங்கே என்ன நடந்துச்சுன்ற வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் வந்து சொல்லுங்களேன், ஒருவேளை வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா, ஏதோ சர்க்கஸை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, ஏதோ ரொம்ப பெரிய மூக்கு உள்ள ஒரு விலங்கு ஒன்று இருந்துச்சு, அதோட பேர் வந்து எனக்கு வந்து தெரியல, அப்புறம் ஏதோ நிறைய கேட்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே இந்த விஷயங்கள்லாம் கேட்குற உள்ளே போயிருக்க நம்ம சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஏன்னா அவங்களோட மனசு பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன வயசாக தான் இருக்குது. அவங்க வந்து நிறைய பேர் கூட வந்து பழகவும் இல்லை. இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசினோடனே ஒரு ஃப்ரெண்டு இவங்களுக்கு இருக்காங்கன்னு நினச்சிட்டு டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வர்றாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த பெரிய மூக்கு இருக்க அந்த விலங்கோட பேர் வந்து எலிஃபண்ட், அது வந்து ஒரு சர்க்கஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற கேட்டு மாதிரி வந்து கிடையாது, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது பேர் வந்து லயன்னு சொல்லுவாங்க. அது வந்து கீழே வந்து நிறைய நெருப்பெல்லாம் வந்து பற்ற வச்சுருந்துருப்பாங்க, அதுக்குள்ளே இருக்க அந்த வளையத்துக்குள்ளே வந்து தாண்டி போகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பேரலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழைய சைலோ வந்து காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு பையன் ஒருத்தன் வந்து இறந்து போனாங்க
சொன்னாங்க இல்லையா கூப்பர்னு. ஸோ அது பத்தியான ஒரு விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கும். நம்ம ஷெரீஃப் வந்து புதுசா ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா சாம் பில்லிங்ஸ்னு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இது சம்பந்தமான அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க கூட இருக்க இன்னொரு போலீஸ்காரங்க கூட. ஸோ அப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்கன்னா இப்போ அந்த கூப்பர்ன்ற பையன் வந்து இறந்துட்டான் போலீஸ் வந்து சுட்டதுனால. ஏன்னா அந்த ஃபயர் பாம்பை வந்து தூக்கி போட்டு இருந்திருப்பாங்க உள்ள இருக்க அந்த மெக்கானிக்கல் டீம்ல இருக்க ஒரு பையனை வந்து வெளியில விடுறதுக்காண்டி அந்த டெடின்ற பையன். இப்போ அந்த பிரச்சனை நடக்கும்போது போலீஸ் வந்து கூப்பரை வந்து சுட்டு இருந்திருப்பாங்க. அங்க வந்து கூப்பர் இறந்து போயிருந்திருப்பான். கூடவே அந்த பேட்ரிக் கென்னடின்னு ஒருத்தன் சொன்னா பாத்தீங்களா அந்த கென்னடி தான் வந்து அந்த பாம்பை தூக்கி போட்டு இருந்திருப்பான் போன எபிசோட்ல. ஸோ அவனை வந்து ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவன் வந்து இறந்து போயிருந்திருப்பான். இப்போ இந்த 2 பேரையும் வந்து டெட் பாடியா கொண்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு மெஷின்ல வந்து போட்டுருவாங்க. அது சாம்பல் வந்து கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு மெஷின்ல வந்து போடுவாங்க. ஆனா நம்ம சாம் பில்லிங்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு லேடி ஒருத்தவங்க உள்ள இருந்திருப்பாங்க. அந்த லேடி கிட்ட வந்து இவங்க போய் வந்து விசாரணை பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன பையனோட பாடி மட்டும் தான் வந்து இங்க இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி இன்னொருத்தவங்களோட பாடி வந்து இல்ல. எனக்கு என்னமோ அது வந்து டவுட்டா இருக்குன்னு அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த கூட இருக்க இன்னொரு போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா அவருக்கு வந்து செம்ம கோவம் வந்திருக்கும். நீங்க வந்து அதை கூட வந்து பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டோன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல தான் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் அந்த சாம் வந்து கேட்பாரு நீங்க பாருங்க சார் உண்மையை சொல்லுங்க அந்த குண்டு வந்து இங்க பட்டுச்சா இல்ல மேல இதயத்துக்கு மேல வந்து பட்டுச்சான்ற மாதிரி கேட்டோன்னே அப்பதான் அந்த போலீஸ்காரங்க வந்து ஞாபகம் வரும் அந்த குண்டு வந்து மேலதான் பட்டுச்சு. அப்ப அவர் வந்து உயிரோட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பத்தி வந்து மேலஸ் கிட்ட பேசுறதுக்காண்டி. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் டீம்ல இருக்க நாக்ஸையும் சர்லியும் வந்து காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட்ல என்னாச்சு நாக்ஸும் சர்லியும் ஒரு ரூம்குள்ள வந்து போயிருந்திருப்பாங்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா அந்த கூப்பர் இறந்து போனதுனால ரொம்ப சோகமா இருக்க வந்து அந்த நாக்ஸை கூட வந்து போட்டு அடிச்சிருந்திருப்பான். இப்போ அந்த நாக்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஷெர்லியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூம்குள்ள வந்து போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கு. கைரேட்டை வச்சு பாக்குறாங்க. அந்த இப்ப ரீபில்னு ஒன்று நடக்கும். அதாவது இந்த சைல வந்து ரொம்ப போராட்டமா வந்து வெடிக்கும் போது மக்கள் எல்லாம் வெளியில போறேன்னு சொல்லிட்டு கிளர்ச்சி ஏற்பட்டு எல்லாருமே போய் இறந்து போவாங்க இல்லையா அந்த மாதிரியான ரீபிலியன் வந்து ஒவ்வொரு டைமும் நடக்கும்போது அங்க இருக்க நிறைய பேர் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த மெக்கானிக்கல் டீமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்கு வந்து புரியும். ஏன்னா இந்த மெக்கானிக்கல் டீம் தான் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் சைலவே வந்து மேனேஜ்மெண்ட் பண்றவங்க. ஏன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் வந்து இருக்கும். அந்த ஜென்ரேட்டர் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஒருவேளை அதை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விண்டோல வந்து வெளியில என்ன நடக்குன்றத வந்து உள்ள இருக்க மக்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால மேக்ஸிமம் அந்த ஜென்ரேட்டர் வந்து ஆஃபும் பண்ண மாட்டாங்க. அதை ஆஃப் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ இது வந்து நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இதை பயன்படுத்தி உண்மையிலேயே வந்து என்ன நடந்துச்சு இதை பத்தி வந்து நம்ம வந்து வெளியில போறவங்களுக்கு என்ன ஆகும் அதே மாதிரி வெளியில போறவங்க அப்படின்னா அந்த சூட்டு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகளா இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி பேசணும் அப்படின்றதுக்காண்டி ஜூலியட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஷெர்லியும் அந்த நாக்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா மெக்கானிக்கல் டீம்ல இருந்து ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம போய் அவங்கள பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஜட்ஜ் மேடஸ் வந்து பார்க்க போகணும் இவங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேடஸை பார்க்கறதுக்காண்டி பெர்னார்டு வந்திருப்பான். அப்ப வந்து சொல்றான் நீங்க பாருங்க நீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி லூகாஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த லூகாஸ்ன்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சைலோ சீசன் 1ல வந்து ஜூலியட் வந்து அவங்க ஜார்ஜ் வில்கின்ஸ் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் ஜூலியட் வந்து இவன் தான் சைட் அடிச்சிருந்திருப்பான். ஸோ அப்ப அந்த கஃபேட்டேரியாவில் இவன் தான் என்ன பண்ணியிருப்பானா உட்காந்துட்டு வெளியில வானத்துல என்ன நடக்குன்றத வந்து பார்த்துட்டே இருந்திருப்பான். ஸோ இவன் தான் வந்து கடைசியா ஜூலியட்டுக்கு வந்து உதவி பண்ணியிருந்திருப்பான் அவ வெளியில போறதுக்கு. ஸோ அதனால அப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த போலீஸ்காரங்களாம் சிம்ஸோட சேர்ந்து இவனை பிடிச்சி கொண்டு போய் வந்து மைன்ஸ்ல வந்து போறதுக்கு வந்து உத்தரவு பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால அந்த பெர்னார்டு என்ன பண்ணியிருந்திருப்பான்னா 10 வருஷம் வந்து தண்டனை கொடுத்திருப்பாங்க. இப்ப அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் எனக்கு வந்து ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். அதனால தான் வந்து மேடஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவனை வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. இது சம்பந்தமா தான் நம்ம பெர்னார்டு வந்து கேட்க வந்திருப்பாங்க. அதை வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த பெர்னார்டு வந்து போயிருந்திருப்பாங்க. இப்ப அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவனை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வந்திருப்பாங்க. அப்ப அந்த லூகாஸ் கிட்ட வந்து நம்ம மேடஸ் வந்து கேட்பாங்க உண்மையை சொல்லு நீ வந்து அந்த கேஃபட்டேரியால உட்காந்துக்கிட்டு வெளியில வானத்துல வந்து நீ என்னத்தை பார்த்த அந்த ஸ்டார்ஸை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்டோன்னே அப்பதான் வந்து அவன் சொல்லுவான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து மூவ் ஆயிட்டு இருக்கோம் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து வருது மறைஞ்சு போகுது நமக்கு வந்து பகலும் இரவும் வந்து போகுது. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய இடங்கள் இருக்கலாம் வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும் மேடஸ்க்கும் ஆமல்ல சூரியனை வந்து உதிக்குது ஆனா அது வந்து ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம மூவ் ஆகுறதுனால மட்டும்தான் இரவும் பகலும் வந்து போகுது நீ கரெக்டா சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சரி என்னை வந்து விடுவீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். அப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பான் இல்ல உன்னோட தண்டனையை வந்து நான் 5 வருஷமா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 10 வருஷமா இருந்தது வந்து 5 வருஷமா குறைச்சிட்டு அவனை மறுபடியும் வந்து அதே இடத்துக்கு வந்து அமைச்சிருப்பாங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் டீம் வந்து காட்டுறாங்க. அவங்கள ஒரு 4 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ஷெர்லி நாக்ஸ் அதுக்கப்புறம் வேவர் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கார்ல சொன்னேன் இல்லையா அவங்க 4 பேர் வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அங்க இருக்க போலீஸ்காரங்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து உள்ள போக கூடாது மேடஸ் வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லி வந்து தடுத்துட்டே இருந்திருப்பாங்க. பேரலா இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேடஸ் வந்து பெர்னார்டு என்ன பண்ணிருப்பானா இப்ப பாத்துட்டு போனா இல்லையா சோ அப்ப அவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் சூட் வந்து ரெடி பண்ணிட்டேன் என்ன பாக்குறதுக்கு வந்து நீங்க டின்னருக்கு வாங்க 7 மணி போல வந்து வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். சோ அப்ப அந்த மேடஸ் என்ன பண்ணிருப்பாங்க பெர்னார்டை பாக்குறதுக்காண்டி அந்த ஆபீஸ்க்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அப்ப அந்த பெர்னார்டு என்ன பண்ணிருப்பானா இவங்களை வரவேற்று அங்க போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டின்னர் எல்லாம் முடிஞ்சிரும். அப்ப அந்த
மேடஸ் வந்து கேட்குறாங்க, சரி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், சூட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அதை வந்து என்கிட்ட காட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து பேசாமே வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்திருப்பான். டக்குன்னு அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியல, அப்படியே தொண்டை கவும். ஆமா நீ என்ன பண்ணு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாதிரி நீ சாப்பிட்ட அந்த மஷ்ரூம்ல வந்து நான் பாய்சன் வச்சுட்டேன் இந்த மாதிரி அவன் சொல்லியிருந்திருப்பான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா யாரெல்லாம் வந்து வெளியில போறாங்க இல்ல இந்த மாதிரியான சீக்கிரட்டான விஷயங்களை வந்து வெளியில சொல்ல போறாங்க அப்படின்னா எனக்கு வந்து வேற வழி தெரியல, அந்த ஆர்டர்ன்ற அந்த புக்கை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனாலதான் வந்து நான் உங்களை வந்து சாகடிக்க வந்து முயற்சி பண்ணிட்டேன், என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லியிருந்திருப்பான். ஆட பாவின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தொண்டையை கவுற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஜூலியட்டோட ஹார்ட் வந்து உன்கிட்ட தானே இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா அது என்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனா அதை வந்து நான் அடிச்சு உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை ஏன்டா உடைச்சேன், அதுல வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி அது என்ன என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு வந்து இவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிருப்பான். அப்பதான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் தான் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து டக்குன்னு என்னாச்சுன்னு தெரியல, நான் வந்து அங்க இருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட வந்து வேலை பார்க்கறத விட்டுட்டு வந்துட்டேன். ஆமா அதான் எனக்கு தெரியுமே சொல்லி இவனும் சொல்லியிருந்திருப்பான். ஆனா ஒரு 4 நாள் வந்து நீ எங்கேயோ வந்து போயிட்டேன், அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு வந்து இவன் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான். அப்பதான் வந்து அவ ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி 140 வருஷத்துக்கு முன்னாடி சால்வடார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் ஐடில இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவ ஏதோ சொல்ல வந்திருப்பான். வந்து என்ன பண்ணிருந்திருப்பானா, சரி போதுன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிருந்திருப்பான். அவனோட பழைய ரெலிக்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அந்த ரெலிக்ல பாத்தீங்கன்னா ஒரு விஆர் ஹெட்செட் ஒன்று வந்திருக்கும். அந்த ஹெட்செட்டை கொண்டு வந்து அவங்கள்ட்ட வந்து போட்டு விட்டுட்டு, இங்க பாத்தியா இது வந்து கோஸ்டாரிக்கா, அங்க இருக்க வைல்ட் லைஃப் இதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க விலங்குகள் எல்லாமே, இதை நீ பாரு அப்படின்னு வந்து சொல்லி காமிச்சிட்டு இருந்திருப்பான். அப்படியே பாத்தீங்கன்னா அதை பார்த்தவங்களே வந்து அவங்களும் வந்து டக்குன்னு அப்படியே இறந்து போயிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த சிம்ஸை கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து பண்ணிருன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்ற வந்து நமக்கு தெரியல. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே கட் ஆகுது. நம்ம மெக்கானிக்கல் டீம்ல இருக்க பசங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, மேட்ஸை பார்க்கறதுக்காண்டி வந்திருந்திருப்பாங்க. அவங்க தான் உள்ள இறந்து போயிட்டாங்களே. ஸோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அங்க இருக்க நிறைய போலீஸ்காரங்களாம் வந்து உள்ள விட்டுருந்துருக்க மாட்டாங்க. உடனே நம்ம கார்ல என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அவங்க கையில வந்து ஒரு ரெட் பால் இருந்திருக்கும். அந்த ரெட் பாலை வந்து கீழே போட்டு வந்திருப்பாங்க. அது நேரம் அடியில போய் விழுந்ததுக்கு அப்புறம் ஓகே நமக்கு வந்து ரெட் பால் வந்துருச்சு, இது ஒரு சைன்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்கல் டீம் பசங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஜென்ரேட்டர் வந்து ஆஃப் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம பெர்னார்ட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அவங்கள பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பான். அப்ப அவங்க கிட்ட வந்து பேசுவான், இந்த மாதிரி நீங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, ஒழுங்கா வந்து ஜென்ரேட்டர் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப அந்த நாக்ஸ் வந்து சொல்லுவான், அப்ப நீங்க வந்து எங்களை வந்து மேடஸ் வந்து பார்க்க விடுங்க, நாங்க வந்து அவங்க கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னோடனே, சரி நான் உங்களை வந்து பேச விடுறேன், ஆனா அந்த லைட்டை வந்து போட வைங்க அப்படின்னோடனே, டக்குன்னு அந்த கார்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கையில இருக்க இன்னொரு பாலை வந்து தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. உடனே வந்து ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணியிருப்பாங்க. சரி நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பெர்னார்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி 2 பேர் மட்டும் வாங்கன்னு சொன்னோடனே, நம்ம ஷெர்லியும் நாக்ஸ் மட்டும் உள்ள போயிருந்திருப்பாங்க. கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா சிம்ஸ் உள்ள உட்காந்துருப்பான். அந்த பக்கம் அந்த ஜட்ஜ் மேடஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில வந்து கத்தி குத்தப்பட்ட நிலைமையில வந்து இறந்து கடந்திருப்பாங்க. அப்ப இதை பார்த்தோம் நம்ம ஷெர்லிக்கும் நாக்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து வெளியில வந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப டக்குன்னு ஒரு இடத்துல நம்ம நாக்ஸ் வந்து நிறுத்திட்டு, இங்க பாரு நம்ம வந்து பயந்து ஓடக்கூடாது, நம்ம பயந்து வெளியில ஓடணும் அப்படின்னா வெளியில இருக்க நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, நம்ம வந்து மெதுவா போவோம், நம்மளோட இடத்தை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம வந்து வேவர்கிட்டையும் கார்லகிட்டையும் வந்து சொல்லிடலாம் அப்படின்றதான் இவங்க வந்து ஒரு பிளானா இருந்திருக்கும். அதனால ரொம்ப மெதுவா வந்து நடந்து போயிருந்திருப்பாங்க, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு. அங்க போனதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த கார்லாம் கூட்டிக்கிட்டு வேக வேகமா வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெர்னார்ட் வந்து சொல்லுவான், நான் சொன்ன மாதிரியே வந்து நீ செஞ்சுட்டேன், இப்போ அவங்க 2 பேரும் வந்து நம்ம விடக்கூடாது, உன்னால எவ்வளவு கதை கட்ட முடியுமோ அந்த கதையை வந்து அங்க சொல்லு, நான் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், என்னோட கையை வந்து கட்டி போடலான்னு வந்து நினைச்சேன், ஆனா என்னால வந்து முடியல, இது வந்து என்னோட கையை மீறி வந்து போயிருச்சு, உன்னால முடிஞ்சதை வந்து செய்யுன்னு சொன்னோடனே அந்த சிம்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், வெளியில போறான். அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி ஜட்ஜ் மேடஸ் வந்து நமக்காண்டி தான் வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சைலவே வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க, ஆனா இந்த மெக்கானிக்கல் டீம் பசங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து பேசுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒத்துக்காதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து மேடஸை வந்து குத்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்படியே உணர்ச்சி போங்க அவன் பேசினதை கேட்டோன்னே அந்த மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப போராட்டத்துல வந்து கூச்சு அவங்க 2 பேரும் வந்து பிடிக்கிறதுக்காண்டி வேக வேகமா அந்த படியில வந்து இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஆளுகள் வந்து அப்படியே வேக வேகமா இறங்கி அவங்க கிட்ட வந்து தப்பிச்சு போலாம் சொல்லிட்டு இறங்கி போயிருந்திருப்பாங்க. அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த புது சைலோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஜூலியட்டும் சோலோவும் வந்து அங்க இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் 4 முடிஞ்சிடும். இப்போ எபிசோட் 5ல் பார்த்தீங்கன்னா த டிசென்ட். இப்போ கதையோட ஆரம்பத்தில் இந்த பெர்னார்ட் என்ன பண்ணியிருப்பான், ராபர்ட்டை பார்க்கறதுக்காண்டி அவனோட வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ அவன் கிட்ட வந்து சொல்கிறான், நீ என்னோட நம்பிக்கையே வந்து இழந்துட்டேன், இனிமேல் வந்து நீ என்னோட ஷேடோவாக இருக்க வேணா, நீ இனிமேல் அந்த ஜட்ஜ் மேடஸ் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட இடத்துக்கு வந்து நீ போயிருன்னு சொல்லி ஒரு வெத்து போன ஒரு டைட்டில் வந்து அவனுக்கு கொடுத்துருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் ஷெர்லி, நாக்ஸ், அப்புறம் மெக்கானிக்கல் டீமில் இருக்க மார்த்தா, கேரளா இவங்க எல்லாரையும் வந்து காட்டுறாங்க. இவங்க எல்லாரையும் வந்து அந்த பெர்னார்ட் என்ன பண்ணியிருப்பான், இந்த மேடோஸை கொண்டு வந்து அவன் தான், ஆனால் அவன் வந்து இந்த மெக்கானிக்கல் டீம் தான் வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழியை தூக்கி அவங்க மேலே போட்டு அவங்கள
அவங்கள வந்து பிடிக்க சொல்லி இந்த சிலோ முழுக்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருப்பான். அதனால ரைடர்ஸ் எல்லாமே அவங்கள பிடிக்கிறதுக்காண்டி வந்து எல்லா பக்கத்தையும் தேடிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 4 பேர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒவ்வொரு ஃப்ளோரா இறங்கி வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க கேர்லா வந்து சொல்றான், எனக்கு வந்து கேர்லின்னு ஒரு போர்ட்டர் வந்து தெரியும். அவனை போய் பார்த்தா அவன் நமக்கு வந்து அந்த கயிறு மூலமா இறங்குறதுக்கு நிறைய வழி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காண்டி வந்து போறாங்க. ஆனா அந்த கல்வின் என்ன பண்றான், ஓகே நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். ஆனா எனக்கு வந்து ஜூலியட்டோட ஏதாச்சும் ஒரு ரிலிக்ஸ் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்திருப்பான். அந்த டீலுக்கு அவங்க வந்து ஓகே சொல்றாங்க. ஆனா அவன் வந்து இழுத்தடிச்சிட்டு அவங்க இருக்கிற இடத்த வந்து அந்த ரைடர்ஸ் கிட்ட வந்து போட்டு விட்டுறான். ஏன்னா இந்த நாக்ஸுக்கும் செர்லியோட தலைக்கும் அவ்வளோ அமௌண்ட் வந்து பவுண்டியா வந்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இவன் வந்து மாட்டி விட்டு இருந்திருப்பான். இப்போ வெளியில தப்பிச்சு ஓடும்போது அங்க இருக்க ரைடர்ஸ் கிட்ட வந்து இவங்க மாட்ட பாக்குறாங்க. அப்ப அந்த கேர்லா வந்து சொல்றான், என்னோட உடல்நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு, என்னால வந்து நடக்க முடியாது. மார்த்தா நீங்க எல்லாமே வந்து தப்பிச்சு போயிருங்க, நம்ம ஸ்பிளிட் ஆனதான் சரியா இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க 4 பேரும் வெவ்வேறு இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ ஃப்ளோர் 70ல இருக்க அந்த கேர்லா வந்து போலீஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிறா. இப்போ இந்த பக்கம் நம்ம நாக்ஸும் செல்லி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த கேல்வின் கிட்ட போயிட்டு, ஏண்டா உன்னை நம்பி தான் வந்து நாங்கள் வந்து உதவி கேட்டோம், ஆனா எங்க கிட்டயே வந்து நீ இப்படி பழி வாங்குற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிச்சு அவன்கிட்ட இருக்க அந்த போர்ட்டரை வந்து பிடுங்கிட்டு அங்க இருக்க ஒரு ஃப்ளோர் மேல வச்சு அந்த கயிறு மூலமா கீழே வந்து இறங்குறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க ரைடர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த அமுண்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பெர்னார்டுக்கு கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போ அவன் வந்து அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து துப்பாக்கி மூலமா அதை வந்து கட் பண்ணி போட்டு வந்திருப்பான். அப்போ இந்த பக்கம் நம்ம பில்லிங்ஸை வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த மேடஸ் வந்து எப்படி இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப சந்தேகமா இருந்திருக்கும். அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அதை விசாரிக்கிறதுக்காண்டி அங்க இருக்க ஒரு பாதாள குழிக்கு வந்து போறான். கைவிடப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா அங்க வந்து பேட்ரிக் கென்னடின்னு ஒருத்தர் இருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி அவன் வந்து அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து அங்க ஏற்பட்ட ஒரு போராட்டத்துல அவனை வந்து துப்பாக்கியில சுட்டிருந்திருப்பாங்க. அதுல வந்து அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி தான் வந்து அவங்க எல்லாரும் நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா அவன் வந்து அங்க உயிரோட தான் இருந்திருப்பான். அவனை அங்கிருந்து பார்த்துட்டு அப்ப பில்லிங்ஸ் கிட்ட வந்து அவன் கேட்கறான், என்னை வந்து நீங்க சுட்டுறாங்க, உங்ககிட்ட வந்து நான் ஒரு உண்மையை வந்து சொல்றேன், என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்கறான். உடனே நம்ம பில்லிங்ஸ் என்ன பண்றாங்க, அவனை கூட்டிட்டு போயிட்டு பீட்டரோட அப்பா கிட்ட சொல்லி அந்த குண்டை வந்து எடுக்க வச்சு அவனை வந்து காப்பாத்துறாங்க. இப்போ நீ வந்து உண்மையை சொல்லு, நீ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லி கேட்டோன்னே அப்பா அந்த பேட்ரிக் வந்து சொல்றான், நம்ம பார்க்குற இந்த உலகம் வந்து எல்லாமே வந்து பொய், அதை வந்து நான் பார்த்துருக்கேன், அதை என்னால் வந்து விவரிக்க முடியாது, ஆனால் அந்த உலகம் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜூலியட்டை வந்து காட்டுறாங்க. அவள் சிலோ 17 வந்து இருக்கா. அப்போ அவள் வந்து சொல்றான், இங்க இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேலே ஏறிக்கிட்டே வருது, இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு 10-13 மாசத்துல இந்த சிலோவே மொத்தமா மூழ்கி போயிடும். ஆனா எப்படி வந்து இந்த சிலோவுக்கு வந்து இன்னும் பவர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவ கேட்டுருப்பான். அப்ப அந்த சோலை வந்து சொல்லுவான், இங்க இருக்க அந்த ஐடி டீமுக்கு மட்டும் தான் இந்த கரண்ட் வந்து போயிட்டு இருக்கு, அதுதான் எனக்கு வந்து புரியல அப்படின்ற மாதிரி வந்து அவனும் சொல்லுவான். அப்ப நம்ம ஜூலியட் வந்து சொல்லுவான், இங்க பாரு நான் கீழே வந்து பார்த்தேன், 30வது ஃப்ளோர் வந்து போகும்போது அதை பத்தி சொன்னோன்னே ஓகே அப்ப அந்த பம்பை வந்து நம்ம அடைச்சிட்டு அந்த தண்ணி வந்து நம்ம வெளியேற்றலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து பிளான் போடுறாங்க. ஆனா ஜூலியட்டுக்கு வந்து இவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் தன்னோட பேர் வந்து ஜெரமின்னு சொல்லியிருந்திருப்பான். செகண்ட் வந்து அவனோட பேரை வந்து கோல்மயர்ஸ்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான், ஆக்சுவலி வெளியில போறதுக்காண்டி அந்த ஹெல்மெட்டை வந்து தேடிட்டு இருந்திருப்பான். அப்ப அங்க இருக்க ஒரு புக்ல அவன் வந்து பாக்குறது பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருந்திருக்கும். அங்க இருக்க நிறைய பேரோட பேர்கள்லாம் வந்து எழுதியிருந்திருக்கும். இப்போ அங்க இருக்க ஒரு பேர்ல ட்ரீனா அப்படின்ற ஒரு பேரை வந்து பாக்குறான். பக்கத்துல வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் இருந்திருக்கும். அந்த போட்டோ ஃப்ரேம்ல சோலோ அண்ட் ட்ரீனான்னு வந்து எழுதியிருந்திருக்கும். அந்த சோலோன்ற அந்த போட்டோ பாத்தீங்கன்னா இவனை மாதிரியே இருந்திருக்காது. இதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து டவுட் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். இதை பத்தி வந்து அந்த சோலோ கிட்ட வந்து அவ கேட்கறான், உண்மையை சொல்லு, உன்னோட பேர் வந்து கோல்மயர்ஸா? அது கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. கோல்மயர்ஸ்னா இந்த ஐடி டிபார்ட்மெண்டோட ஹெட்ன்ற பேர் தான் கோல்மயர்ஸ்னு எழுதிருக்கு. அப்ப நீ யாரு, உன்னோட பேர் உண்மையில என்ன சொல்லி கேட்டோன்னே அவன் வந்து என்னோட பேர் இதுதான், என்னோட பேர் சோலோ, இனிமே இதை பத்தி கேட்காத அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்துல வந்து பேசுறான். உடனே அவன் என்ன பண்றான், சரி நானுமே எதுவும் பேசல, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போறான். அங்க இருக்க ஒரு இன்னொரு ரூம்குள்ள வந்து போறான். அப்ப அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸா வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா கை வந்து ரொம்ப வலியா வர ஆரம்பிக்குது. அந்த துணி எடுத்துட்டு வந்து பாப்பா, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வந்து போயிருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவள் போகும்போது அவள் கையில் வந்து அடிபட்டு இருந்திருக்கும். அது பெரிய இன்ஃபெக்ஷனாக வந்து மாறி இருந்திருக்கும். அவள் அதை பார்த்துட்டு அப்படியே அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்போ கீழே வந்து பார்க்குறா, ஒரு துணி வந்து ஒரு ஹெல்மெட் மேலே வந்து மறைக்கப்பட்டு அது வந்து அங்கே இருக்குது. அப்போ தான் வந்து அவளுக்கு தெரியுது யாரோ ஒருத்தன் வந்து இதை எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு. அது கண்டிப்பாக அந்த சோலாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறான். அப்படியே வந்து டக்குன்னு மயக்கம் மட்டும் வந்து விழுந்துடுறான். அதோட எபிசோடு 5 வந்து முடியுது. இப்போ எபிசோடு 6 இந்த பேரிகேட்ஸ். இப்போ எபிசோடு 6ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாக்ஸையும் செல்லையும் பிடிக்கிறதுக்காண்டி எந்த ஃப்ளோரில் வந்து அவங்க இருக்காங்களோ 120ல் வந்து இப்போ இருக்காங்க, அந்த ஃப்ளோருக்கு போகிற எல்லா சப்ளை வந்து நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பெர்னார்டு வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்பயாச்சும் அந்த மக்கள் வந்து அவங்கள வந்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த மக்கள் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஆதரவாக தான் இருக்காங்க. இது வந்து அந்த பெர்னார்டுக்கு வந்து பிடிக்கல. இப்போ அந்த ஃபுட் சப்ளை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் எப்படியும் வந்து அவங்க எல்லாம் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு பிளான் போட்டிருப்பான். ஆனால் அந்த பிளானில் வந்து மண்ணை போடுற மாதிரி அந்த 120 ஃப்ளோரில் இருக்காங்க இல்லையா, 122வது ஃப்ளோரில் வந்து ஒரு பெரிய ஃபார்மே இருந்திருக்கும். அந்த ஃபார்ம்லேருந்து நிறைய காய்கறிகள் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் வந்து இவங்க விலை வச்சு மறுபடியும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பெர்னார்டுக்கு வந்து செம்ம கோவம் தான் வந்திருக்கும். இது எப்படியாச்சும் வந்து நம்ம தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஷூட் வந்து போகுதோ அந்த இடம் முழுக்க வந்து பேரிகேட் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே போலீஸ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய பேரிகேட் போட்டு மக்கள் எல்லாரையும் வந்து அந்த பக்கம் போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் நாக்ஷன் ஷெர்லியை வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சரி நமக்காண்டி தானே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடக்குது, நம்ம வந்து சரணடைஞ்சிடலாம் மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த போலீஸை வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த பேரிகேடை வந்து அவங்க எடுத்துடுறாங்க. அங்கே இருக்க மக்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வர மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அந்த நாக்ஸ் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து இப்போ கன்று வச்சுருக்கீங்க, இந்த கன்னை வச்சு எங்களை எத்தனை பேரை வந்து உங்களால் சுட முடியும், ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் வந்து அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த அமௌண்ட் சார் என்ன பண்ணியிருந்திருப்பான், இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து பெருசாக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விட்டுறான். இந்த பக்கம் நம்ம பால் பில்லிங்ஸ் வந்து காட்டுறாங்க. பால் பில்லிங்ஸுக்கு வந்து இப்போ உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ வெளி உலகம் வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஹேங் கூட சேர்ந்துட்டு இப்போ இந்த ஜட்ஜ் மேடஸ் வந்து யார் கொலை பண்ணியிருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாத்தாவை பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பான். அப்போ மாத்தா கிட்ட கேட்கும்போது அவள் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டான கேரளா வந்து நான் விட்டுட்டு வந்தேன் 7th ஃப்ளோரில், அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னாதான் நான் வந்து உங்களுக்கு உண்மையை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, போய் தேடி பார்த்துட்டு மாத்தா கிட்ட வந்து மறுபடியும் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் வந்து போய் பார்த்தோம், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு வந்து சொல்கிறாங்க, ஆனால் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரியல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உண்மையை சொல்லுங்கள், நிஜமாவே வந்து மேடஸை வந்து யார் கொலை பண்ணுதுன்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, நாக்ஷும் ஷெர்லியும் அவங்கள பார்க்க போகும்போது அவங்க ஆல்ரெடி வந்து இறந்து தான் கிடந்தாங்க, இது வந்து பெர்னார்டு வச்ச ஒரு ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறான், அந்த நாக்ஷும் ஷெர்லியும் வந்து பார்க்க போயிருந்திருப்பான். அப்போ அவங்ககிட்ட கேட்டோன்னே ஆமாம் அவங்க சொன்னது வந்து உண்மை தான், நாங்கள் போகும்போதே வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க, வேணா நீங்களே வந்து பெர்னார்ட் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேளுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், பெர்னார்டுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பான். அப்போ அந்த பெர்னார்டு வந்து சொல்லுவான், ஆமாம் நீங்கள் வந்து அவங்கள வந்து பார்த்துட்டிங்களா ஷெரீஃப்னு கேட்டோன்னே ஆமாம் நாக்ஸும் ஷெர்லியும் வந்து நான் பார்த்துட்டேன், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னோன்னே அந்த பெர்னார்டு என்ன பண்ணியிருந்திருப்பான், இனிமேல் இந்த ஷெரீஃப் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு டக்குன்னு அந்த காலை வந்து கட் பண்ணியிருந்திருப்பான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலுக்கு வந்து புரிஞ்சு போயிடுது இந்த பெர்னார்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறான் அப்படின்னு. அதே சமயம் இந்த பெர்னார்டு என்ன பண்ணியிருந்திருப்பான், இதுக்கு முன்னாடி சீசனில் லூகாஸ்னு ஒருத்தனை வந்து மைன்ஸில் வந்து போட்டிருந்திருப்பான். இப்போ அவனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு, ஏன்னா அவன் வந்து ஒரு ஐடி கை, இந்த மாதிரி ஜூலியட்டோட டிரைவ் வந்து என்கிட்ட தான் இருக்குது, அதில் வந்து அவன் என்ன பார்த்தான் அப்படின்னு வந்து எனக்கு டீகோட் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த டிரைவ் வந்து கொடுத்துருப்பான். அப்போ அந்த லூகாஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், அதை பார்த்துட்டு அதில் வந்து ஒரு மேப் இருந்திருக்கும், அந்த மேப்பும் இப்போ கரண்ட்டாக இருக்க இந்த சிலோவோட மேப்பும் வந்து மேட்ச் ஆகாமல் இருந்திருக்கும். ஏன்னா அந்த சிலோவுக்கு கீழே ஒரு மர்மமான ஒரு டனல் ஒன்று இருக்குது, அந்த டனல் பக்கத்தில் இருக்க ஏதோ இன்னொரு இடத்து கூட வந்து கனெக்ட் ஆகுறத இவங்க 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ கூடவே அந்த லூகாஸ் வந்து சொல்லுவான், சாலோட குயின்னு சொல்ல போகிற ஒருத்தர் 140 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று வந்து எழுதியிருக்கதாகவும் அதே மாதிரி ஒரு ஃபோல்டரை நான் சில ரகசிய குறியீடுகளை வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். அதை கேட்டோன்னு தான் இந்த பெர்னார்டுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா இந்த சாலோடர் குயின்றவங்க பார்த்தீங்கன்னா 140 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஐடி டீமோட ஒரு ஹெட்டாக இருந்தவங்க. இந்த பெர்னார்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இதே ஐடி டீமோட ஹெட்டாக தான் வந்து அவனும் இருந்திருப்பான். அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, இந்த கோடை வந்து நீ எப்படியாச்சும் டீகோட் பண்ணி என்ன உண்மைன்றதை வந்து கண்டுபிடி, இந்த சிலோவோட டனல் எங்கே போகுதுன்றதே வந்து கண்டுபிடின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் சிலோ 17 வந்து காட்டுறாங்க. முன்னாடி எபிசோடில் நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்கே ஒரு ரூம்குள்ளே வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் இல்லையா, அவளை வந்து காப்பாற்றி கொண்டு போயிட்டு இந்த சோலை என்ன பண்ணியிருந்திருப்பான், மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அப்போ அவள் கண் முழிச்சு வந்து பார்க்குறான். ஏய் நீ கண்ணை முழிச்சிட்டியா, பரவாயில்லையே, நீ வந்து மயங்கி விழுந்திருந்தேன், நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவள் வந்து கேட்குறான், நான் அங்கே வந்து ஒரு ஹெல்மெட்டை பார்த்தேன், அந்த ஹெல்மெட் எங்கேன்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ அந்த சோலை வந்து சொல்கிறான், ஹெல்மெட்டா அது இருக்கட்டும், ஆனால் நீ வந்து என்கிட்ட ஒன்று சொன்ன, இந்த மாதிரி ஃப்ளோர் 30 இருக்க அந்த பம்பை வந்து நம்ம சரி பண்ணிட்டான், அது மூலமாக தண்ணியை வெளியேற்றிட்டு இந்த சிலோ மூழ்கிற வந்து தடுத்துடலான்னு வந்து சொன்னல, அதை வந்து நீ செய்யி, அதுக்கப்புறம் நான் வந்து உன்கிட்ட ஹெல்மெட்டை தரேன்னு விசித்திரமாக வந்து பேசுகிறான். அதோட எபிசோட் 6 வந்து முடியுது. இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியட்டை வந்து காட்டுறாங்க. அவள் வந்து அந்த சைலோ 70 வந்து இருக்கும்போது அவள் வந்து வெளியில் போகிறதுக்காண்டி அந்த ஸ்பேஸ் சூட்டையும் ஹெல்மெட்டையும் வந்து சோலோ கிட்ட வந்து கேட்டுருந்துருப்பாள். அப்போ சோலோ வந்து சொல்லுவான், இல்லை எனக்கு வந்து நீ ஒரு உதவி பண்ணு, நீ தான் வந்து சொல்லியிருக்க அந்த பம்பை வந்து ஆன் பண்ணிட்டா அது வந்து தண்ணியை வெளியேற்றிடும். ஏன்னா இந்த ரிபலியன் வந்து இந்த சைலோ 70 வந்து நடக்கும்போது அந்த போராட்டக்காரங்க வந்து அப்போதைக்கு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா கீழே இருக்க எல்லா பம்பையும் வந்து வெடிக்க வச்சுருந்துருப்பாங்க. அதனால என்ன இருக்குன்னா அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற ஆரம்பிச்சிருந்துருக்கும். இன்னும் 10 to 13 மாதத்துக்குள்ளே அந்த தண்ணி மேலே ஏறி மெயின் பவர் சோர்ஸையும் அந்த ஐடி டீமே வந்து அதை மூழ்கடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணிட்டா இந்த சைலோ 17 வந்து டோட்டலாக மூழ்கிடும். அதுக்கு பயந்து போகிற அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பான், இவளை வந்து அந்த மயக்க நிலையில் இருக்கும்போது அவளை கூட்டிகிட்டு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவகிட்ட வந்து மண்டாடி வந்து கேட்டுருந்துருப்பான். அப்போ ஜூலியட் வந்து சொல்லுவாள், நான் என்னோட சைலுக்கு வந்து போய் ஆகணும், மக்கள்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டே வந்து உண்மையை சொல்லணும், என்னை வந்து போக விடு, நான் போயிட்டு திரும்ப கூட இங்கே வந்து நான் உனக்கு வந்து உதவி செய்யணும்னு சொன்னால் கூட இந்த சோலோ வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவளோட அந்த சூட்டையும் ஹெல்மெட்டையும் வந்து மறைச்சு வச்சுட்டு நீ எனக்கு வந்து உதவி செய்ய, அப்போ தான் வந்து நான் உனக்கு உதவி செய்வேன்ற மாதிரி அவகிட்ட
கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து அவளும் ஓகேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்திருப்பான். இப்போ இந்த பக்கம் நம்ம பெர்னார்டை வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த லூகாஸை தன்னோட ஷேடோவா வந்து நியமிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனை கூட்டிக்கிட்டு ஒரு வால்ட்டுக்கு வந்து போறாங்க. சைலோ 70ல இந்த சோலோ வந்து ஒரு வால்ட்டுக்குள்ள இருந்தான் பாத்தீங்களா, அதே வால்ட் தான். இதுக்கு முன்னாடி வந்து அந்த மேடஸ் வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த லூகாஸ் வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அங்க போயிட்டு ஒரு ரகசியத்தை வந்து சொல்றான். இந்த மாதிரி சைலோன்றது 350 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எதுக்காண்டி வந்து இதை ஆரம்பிச்சாங்க, இந்த ஃபவுண்டர்ஸ் வந்து யாரு, என்ன நோக்கன்ற வந்து எங்களுக்கு நிஜமாவே வந்து தெரியாது. ஆனா அதை வந்து நீ தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாலோடர் குயின் வந்து எழுதின அந்த லெட்டரையும் அந்த சைஃபர் கோடையும் வந்து நீ டீகோட் பண்ணு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு புக் செல்ஃபை வந்து காட்டுறாங்க. அவ்வளோ புக்ஸ் வந்து இருக்கு. அங்க ஒரு டிவைஸும் ஒன்று இருக்கு, ஐபேட் மாதிரி இருக்கு. அந்த டிவைஸை வந்து கையில கொடுத்துட்டு இதுகிட்ட நீ பேசின அப்படின்னா அது உன்னோட கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனை என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த சைஃபர் கோடு என்னன்றதை தேடிக்கிட்டே அங்க இருக்க நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்ப அதுல பாத்தீங்கன்னா 77 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து கிடைச்சிருந்திருக்கும். அப்ப இது வந்து ஒரு புக்கை குறிக்கிறதாகவும் அந்த புக்கோட 77வது பேஜில் வந்து நம்ம பார்த்தா இதுக்கான ஆன்சர் கிடைக்குன்ற மாதிரி வந்து அவன் பெர்னார்ட் கிட்ட கண்டுபிடிச்சி அதை வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்போ அந்த பெர்னார்ட் வந்து அதை கேட்டுட்டு சரி இப்போ என்ன பண்ணலாம், அந்த புக்கை யார் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு தான் வந்து அந்த லூகாஸ் வந்து சொல்லுவான், இந்த ரெலி கலெக்ட் பண்ணுறவங்க யாரு, அவங்கள வந்து நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கிட்ட கண்டிப்பாக அந்த புக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்திருப்பான். அப்போ தான் அந்த பெர்னார்ட் வந்து ஒரு ரகசியத்தை வந்து காட்டுறான். அவனோட டிராயில இருந்து அந்த புக்கை வந்து எடுக்கிறான். அந்த புக்கு வேற எதுவுமே இல்லைங்க, அது வந்து த விசார்ட் ஆஃப் ஓசின்னு வந்துருக்கு. இந்த பக்கம் நம்ம ஷெரீஃப் பில்லிங்ஸையும் ஹேங்கையும் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து இந்த ஜட்ஜ் மேடஸ் வந்து இறந்ததுக்கான காரணங்களை வந்து தேடிட்டு இருந்தாங்க சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து அதுக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து பெர்னார்டோட அந்த சதி தான் அப்படின்னு. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் வருது, இந்த மாதிரி எங்களோட அந்த சாப்பாட்டில் வந்து யார் விஷத்தை வச்சதுன்றதை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா போன எபிசோடில் வந்து இவங்களுக்கு போகிற அந்த ஃபுட் சப்ளை எல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஃபுட் சப்ளையை கட் பண்ணதுக்கப்புறம் ரேட் பாசன் வச்சு இந்த நாக்ஸையும் ஷெல்லையும் கொள்றதுக்காண்டி எலி மருந்து வச்சுருந்துருப்பாங்க சாப்பாட்டில். அதனால பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். அதை கேட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நாக்ஸ்கிட்டையும் செல்லிக்கிட்டையும் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து தெரியல ஆனால் கண்டிப்பாக யாராவது ஒரு லிசனாக தான் இருப்பாங்கன்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மார்ட்டின்றவனை வந்து பார்க்க போயிருந்திருப்பாங்க. அந்த மார்ட்டின் வந்து சொல்லுவான், எனக்கு வந்து நிஜமாக தெரியாது, எங்களுக்கு வந்து ஒரு ஆடோ நோட் மட்டும் தான் வரும், அதை தான் வந்து நாங்கள் செயல்படுத்தோம், எங்களுக்கு இன்னொரு நோட்டு கூட வந்துச்சு, அந்த நாக்ஸையும் செல்லையும் வந்து கொலை பண்ணணும்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ இது வந்து யாராக இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க வந்து ஃப்ரான்சிஸ்னு ஒரு பொண்ணோட பேர் வந்து ஷெல்லி சொல்லியிருந்திருப்பான். உடனே இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த ஃப்ரான்சிஸை வந்து பார்க்க போயிருந்திருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, எனக்கு வந்து நிஜமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த டின்னர் ஹாலுக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்போ அங்கே வந்து மேவர்ஸ்னு சொல்ல போகிற ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் டீமுக்கு வந்து சாப்பாடு சமைக்கிற ஒரு செஃப். அப்போ அவங்கள வந்து பார்க்க இந்த போலீஸ்காரங்க எல்லாமே அங்கே போனோடனே அப்போ அந்த பொண்ணு வந்து கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருந்திருப்பா, என் பக்கத்தில் வராதிங்க, என் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்கள் எல்லாரும் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு, இந்த ஃப்ரான்சிஸ் வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்போ அந்த ஹேண்ட்ஸ் வந்து கேட்குறான், இங்கே பாரு மேவ்ஸ், உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே எங்கள் அம்மா வந்து இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சியாக ரொம்ப உயிருக்கு போராட நிலைமையில இருக்காங்க, எனக்கு வந்து வேறு வழி தெரியல, எனக்கு வந்து ஒரு நோட் மட்டும் தான் வந்துச்சு இந்த மாதிரி கொலை பண்ண சொல்லி, அதை தான் வந்து நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து அவள் உண்மையை வந்து ஒத்துப்பான். தட் மீன்ஸ் இதை பண்ண சொன்னதே பார்த்தீங்கன்னா அந்த பெர்னார்டு தான். எல்லாருக்கும் வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. அவங்க யாருமே வந்து இந்த பொண்ணை தண்டிக்காமல் அவங்க டீமில் ஒருத்தவங்களை வந்து மாற்றிக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஷெர்லி நாக்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஒரு கன் பவுடர் வாங்கி ஒரு சின்ன ராக்கெட்டை செஞ்சு அதை வந்து வெடிக்க வச்சுருந்துருப்பாங்க. அது மேலே பறந்து போயிட்டு அது மெஷின் மாதிரி இருக்கும் போலங்க, அது வந்து ஓப்பன் ஆகி அதுக்குள்ளேருந்து நிறைய பேப்பர் வந்து பறக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த சைலோவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு வார்னிங் லெட்டர் மாதிரி வந்து போயிருந்திருக்கும். அது எல்லாருமே வந்து மக்கள் எடுத்து பார்க்குறாங்க. அதை இந்த பெர்னார்டு வந்து எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ் மேடஸ் வந்து இறந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த பெர்னார்டு தான். அவர் ஏன் வந்து இதை பண்ணாங்க, ரெண்டாவது வெளியில் போன அந்த ஜூலியட்டுக்கு வந்து என்ன ஆச்சு, அவள் உயிரோட இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு அந்த லெட்டரை வந்து எழுதியிருக்கும். அதை பெர்னார்டு வந்து படித்து பார்த்துருப்பாங்க. அந்த டைமில் தான் இந்த நாக்ஸும் சொல்லி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த சைலோவோட டோட்டல் பவர் சோர்ஸையும் வந்து கட் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லா ஃப்ளோவில் இருக்க அந்த கரண்ட் வந்து போயிருந்திருக்கும். ஆனால் ஐடி டீமில் இருக்க அந்த பவர் சோர்ஸ் மட்டும் வந்து கட்டே ஆயிருந்திருக்காது. எக்ஸாக்ட்லி இந்த சைலோ 70ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருந்து வர எல்லா ஃப்ளோர்லேயும் வந்து கரண்ட் போயிருந்திருக்கும். ஆனால் அந்த ஐடி டீம்லுக்கு மட்டும் கரண்ட் வந்து போயிருந்திருக்காது. இதை தான் வந்து போன எபிசோடில் நம்ம ஜூலியட் வந்து கேட்டிருந்திருப்பான். அதுக்கு வந்து ஆன்சரும் சோலோவுக்கும் வந்து தெரிஞ்சிருந்திருக்காது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைலோலேயே வந்து நடக்குது. இது மக்களுக்குள்ள எல்லாருக்கும் ஒரே கேள்வியாக வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்திருக்கும். இதுக்கு பயந்து போகிற அந்த பெர்னார்டு என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த நாக்ஸையும் செர்லியை வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா இந்த அமர்சன் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், கேரளான்ற ஒரு பொண்ணு வந்து லெவல் 70ல் இருக்கும்போது காணாமல் போனாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து இந்த
போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு செல்லில் வந்து போட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த பெர்னார்ட் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த பொண்ணுகிட்ட போய் வந்து கேட்குறான், இந்த மாதிரி உங்களுக்கு கன் பவுடர் வந்து யார் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்லியிருந்திருப்பான். அப்போ அந்த அமர்சன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த மார்த்தாவும் கேரளாவும் வந்து இதுக்கு முன்னாடி செல்லில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்க வந்து பார்த்துருப்பான். தட் மீன்ஸ் நான் இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நினச்சேன். பட் இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்த்தா வந்து இவளை காப்பாற்றுறதுக்காண்டி வந்து ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பான். இந்த உண்மையை தான் இந்த அமர்சன் வந்து சொன்னதுக்கப்புறம் பெர்னார்டுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிடும். அப்போ இந்த நாக்ஷைன் செல்லியை வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும், ஒரு சர்ச் வாரண்ட் வந்து ரெடி பண்ண சொல்லுன்னு இந்த அமர்சன் கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பான். அந்த அமர்சன் வந்து நான் பண்ணிட்டேங்க, ஆனால் ஜட்ஜ் வந்து சைன் பண்ண மாட்டான்னு சொன்னோன்னு பெர்னார்டு என்ன பண்ணியிருந்திருப்பான், சிம்ஸை பார்க்கறதுக்காண்டி போயிருந்திருப்பான். அப்போ சிம்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான், உன்னை வந்து இந்த பொசிஷனை போட்டதே வந்து நான் தான், உன் மேலே வந்து எனக்கு இருக்க அந்த ட்ரஸ்ட்டே வந்து போயிருச்சு, அதனால தான் உன்னை வந்து ஒரு பொம்மையாக இந்த பொசிஷனுக்கு வந்து நான் வச்சிருக்கேன், நான் சொல்கிறத வந்து நீ செய்யணும், சைன் போடுனா சைன் போடு, நீ எதுக்கு வந்து அடம் பிடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சிம்ஸுக்கு வந்து இது ட்ரிகர் ஆயிருந்திருக்கும். இத்தனை வருஷமா உன்னோட நிழலா நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து நான் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ என்கிட்டே வந்து இந்த மாதிரி நடந்துக்கிற பாத்தி அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு நான் வந்து சண்டை போடலாம் வரல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வந்து மேடஸை வந்து கொலை பண்ணிட்டு அந்த பழியை வந்து நாக்ஸுக்கும் செர்லி மேலேயே வந்து நம்ம போட்டோம். ஆனால் உன்னோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருந்திருப்பா, அவங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு அவளே வந்து ஒரு துணையா இருந்திருக்கா, இது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டோன்னே இவனால வந்து எதுவுமே பேச முடியல. சிம்ஸ் வந்து வீட்டுக்கு போறான். அப்பா அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அவன் கேட்கறான், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு வந்து வேற வழி தெரியல, என்னால் வந்து பெர்னார்டையும் வந்து நம்ப முடியல, அவனை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பேரும் எவ்வளோ மேலுன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசுறான். இவனுக்கும் வந்து அது கன்வின்ஸ் ஆகுது. அதே சமயம் இந்த பக்கம் லாஸ்ட்ல நம்ம ஜூலியட் வந்து காட்டுறாங்க. சிலோ 70ல அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ஒரு பவர் வாஷர் வந்து நம்ம சோலோ கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து அதை டர்ன் ஆன் பண்ணிடுறான். அது ஒரு மெஷின் மாதிரி இருக்குங்க. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த கயிறை பிடிச்சி அது வந்து சுத்த சுத்த கீழே வந்து அவன் இறங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பான். கிட்டத்தட்ட அந்த 30வது ஃப்ளோருக்கு வந்து அவன் போறான். அங்க இருக்க அந்த பம்ப் டோரை வந்து அவன் பார்க்கறான். அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா அந்த பவர் சோர்ஸ் அவன் எக்ஸ்டர்னலா கொடுத்தான் இல்லையா, அதாவது அந்த ஐடில வந்து என்ன பவர் கேபிள் இருக்கோ அந்த கேபிளை கொண்டு வந்து இங்க இருக்க அந்த பம்புக்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துறான். அதோட அந்த பம்பு வந்து டர்ன் ஆன் ஆகிருது. இப்போ டர்ன் ஆன் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், இப்போ மறுபடியும் மேலே போகணும் இல்லையா, ஸோ மேலே போறதுக்காண்டி அந்த கயிறை வந்து அங்க இருக்க அந்த ஒரு கம்பியில வந்து கட்டிட்டு போயிருந்திருப்பான். இப்போ அந்த கயிறை வந்து இப்படி அவுத்துட்டு அது மேலே எல்லாரும் வந்து பார்க்கறான். அந்த கயிறு வந்து கட் ஆகி கீழே விழுந்துருது. என்னடா இது, யாரா வந்து கட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஒரே அதிர்ச்சியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவ முதுகுல வந்து அந்த ஆக்சிஜன் கேபிள் இருந்திருக்கும் இல்லையா, அந்த கைத்தை பிடிச்சி மேலே எல்லாரும் வந்து பார்த்துருப்பா. ஆனா அந்த ஆக்சிஜனும் இவளுக்கு வராம வந்து போயிருந்திருக்கும். யாரு இது ரெண்டையும் வந்து கட் பண்ணா, கொஞ்ச நேரம் இவ உள்ள இருந்தாலே அவ வந்து இறந்து போயிடுவான். ஏன்னா அந்த சோலை வந்து சொல்லியிருந்திருப்பான், நீ இந்த தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்தா அப்படின்னா அது டீகம்பஷன் ஆகி நீ வந்து இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள நீ வந்து சீக்கிரம் வந்துடணும்ன்ற மாதிரி வந்து முன்னாடியே சொல்லியிருந்திருப்பான். பயந்து போன இந்த ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பா, அவளே நீச்சல் அடிச்சு மேலே போறா. அப்ப அங்க இருக்க ஒவ்வொரு ஃப்ளோரா ஏறி கடைசியா அவ வந்தாலையா அந்த ஃப்ளோருக்கு வந்து போய் சேர்றா. அங்க பார்த்தா கீழே வந்து ஒரு கோடாரி வந்து கிடந்திருக்கும். சோலை வந்து காணாம போயிருந்திருப்பான். அப்ப அங்க சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ரத்தமா இருந்திருக்கும். அப்ப அந்த ரத்தம் வந்து அந்த படிக்கட்டுல ஏறி மேலே போற மாதிரி இருக்கு. தட் மீன்ஸ் யாரோ ஒருத்தவங்க அந்த சோலோவை அடிச்சு இழுத்துட்டு போயிருந்திருக்குன்ற மாதிரி வந்து அவன் நினைக்கிறான். ஏன்னா இத்தனை நாள் இந்த சைலோ 17ல இந்த சோலோ மட்டும் தான் வந்து இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜூலியட் வந்து நினைச்சிருந்திருப்பான். இப்ப யாரோ ஒருத்தனோட அந்த நிழல் மாதிரி இருக்க ஒரு உருவத்தை வந்து காட்டுறாங்க. அதோட எபிசோட் 8 வந்து முடியுது. அடுத்த எபிசோட் 8. இந்த எபிசோடோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் குயின். இப்போ இந்த எபிசோடில் நம்ம ஜூலியட்டை வந்து காட்டுறாங்க. போன எபிசோடில் அவள் அந்த படிக்கட்டுக்குள்ள இருந்த ரத்தக்கரையெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, சோலோவை யாரோ வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க அந்த ரத்தக்கரையை வந்து பார்க்குறான். அந்த பொருள்கள் எல்லாமே வந்து கீழே உடஞ்சி கிடக்கு. இவன் என்ன பண்ணுறான், அந்த கோடாரை எடுத்துக்கிட்டு மேலே வந்து போய்கிட்டு இருக்கான். யாராச்சும் இருக்கீங்களா, நீங்கள் வந்து சோலோ வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, எனக்கு அவன் கிட்ட வந்து ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு, அவனை என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டா வந்து கேட்குது. அவளால வந்து காது கொடுத்து வந்து கேட்க முடியல, அவளோட காலை வந்து சரியா நடக்க முடியல. உடனே அவன் என்ன பண்றா, இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள வந்து போய் மறைஞ்சுக்கலாம்னு வந்து பாக்குறா, யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்க அந்த வாஷர் மிஷின் வந்து ஆன் பண்ணிட்டு அந்த ஆக்சிஜன் சப்ளை குழாயை வந்து எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள வந்து போறா. அப்ப குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அவளால மறுபடியும் வந்து சுவாசிக்க முடியல. யாரோ ஒருத்தவங்க வந்து அதை கட் பண்ணிட்டாங்கன்னு வந்து அவன் நினைக்கிறான். மறுபடியும் வந்து மேலே போய் வந்து பாக்குறான், அங்க வந்து யாருமே காணோம். அப்ப அங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது, நீங்க யாராச்சும் வந்து இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவ சொல்றான். அப்பா அவ முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து முன்னாடி வராங்க. அவங்க யாரும் வந்து சரியா தெரியல, பயங்கரமான லைட் வெளிச்சமா இருக்கு. அப்பா அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட குரல் மாதிரி இருக்கு. அப்பா அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, நீ இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச அப்படின்னா உன்னை வந்து நான் கொன்றுவேன்,
அந்த சோலோவை கொண்ட மாதிரி நீங்க வராத அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்றா. ஆனா ஜூலியட் வந்து கேட்கல. எனக்கு வந்து சோலோவை காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்க்கறா. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அவங்க கையில வச்சிருக்க அந்த அம்பை அழுத்தின ஒண்ணு அது வந்து ஜூலியட்டோட நெஞ்சில வந்து பாஞ்சிருது. அங்க இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு நினைச்சிட்டு அவன் உள்ள போயிட்டு தன்னோட காயத்துக்கு வந்து மருந்து போட்டுக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பெர்னார்டை வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த லூகாஸ் கிட்ட வந்து அந்த புக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரியான ஒரு புக்கு வந்து மேபி அந்த ஜட்ஜ் மேடஸோட வீட்டில் கூட இருக்கலாம், அங்க போய் வந்து நீ செக் பண்ணி பாரு, ஏதாச்சும் தடை கிடைக்குமான்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்க இருக்க எல்லா புக்கையும் வந்து தேடி பார்க்கறான். ஆனா அவனுக்கான அந்த குறியீடு இருக்க எந்த புக்குமே வந்து அங்க இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், லூகாஸ்க்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. இந்த சாலோடர் குயினை பத்தி வந்து தெரிஞ்சுக்க வந்து அவன் முயற்சி பண்றான். அவனோட டிசெண்டன்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இங்க கண்டிப்பா இருக்கணும் இல்லையா, அவனோட வாரிசை வந்து தேடி அவன் வந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த டிசெண்டரோட பேர் பார்த்தீங்கன்னா டெரன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த டெரன்ஸை பார்க்கறதுக்காண்டி அவங்களோட வீட்டுக்கு வந்து போறான். அப்ப அங்க போயிட்டு அவன் வந்து கேட்கறான், இந்த மாதிரி உங்க யாருக்காச்சும் சாலோடர் குயினை பத்தி வந்து தெரியுமான்னு சொல்லி கேட்டோன்னே, எங்களுக்கு வந்து தெரியும், ஆனா அவரை பத்தி நாங்க வந்து பேச மாட்டோம், எதுக்குன்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா நீங்க தானே வந்து அந்த கிளீனிங் சூட்லாம் வந்து செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா நாங்க தான் வந்து கடைசி 5 தலைமுறை வரைக்கும் இதான் வந்து பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்டோம். எனக்கு இந்த சாலோடர் குயினை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி ஏதாச்சும் ஒரு புக்கு, அவர் விட்டுட்டு போன ஏதாச்சும் ஒரு ரிலிக்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டோன்னே, அங்க இருக்கவங்க வந்து இல்லை எங்களால் வந்து தர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த டெரன்ஸ் வந்து சொல்றாங்க. இது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப கோவத்தை தான் ஏற்படுத்துது இந்த லூகாஸ்க்கு. உடனே அவன் என்ன சொல்றான், சரி நான் போயிட்டு ஒரு சர்ச் டீமோட இங்கே வர்றேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட வந்து வெளியில போறான். அப்போ அந்த டெரன்ஸ் வந்து அவன் கிட்ட தனியாக பேசுறாங்க. இங்கே பாரு லூகாஸ், அந்த சாலோடர் குயினை வந்து நாங்கள் மறக்க வந்து நினைக்கிறோம், அவனோட பேரை கூட வந்து நாங்கள் சொல்ல விரும்பல, அவன் வந்து இந்த சைலோவை வந்து அழிக்க பிறந்தவன், அவனால தான் இந்த சைலோ வந்து இந்த நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ இவனுக்கு வந்து ஒரே டவுட்டாக வருது. ஸோ அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், லூகாஸ் வந்து அந்த பெர்னார்ட் கிட்ட வந்து நடந்ததை வந்து சொல்றான். அப்போ பெர்னார்ட் வந்து சொல்றாங்க, இங்கே பாருப்பா மக்கள் கிட்ட சொன்னது எல்லாமே சாலோடர் குயின் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த சாலோடர் குயின் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, சரியா 140 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைலோல வந்து நிறைய கிளர்ச்சி வந்து நடந்துகிட்டே இருக்குங்க, ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும். ஸோ அந்த கிளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காண்டியும் இந்த மக்கள் கிட்ட வந்து இந்த உண்மையை வந்து போக்குறதுக்காண்டியும், ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குன்னு சொல்லி அதை போக்குறதுக்காண்டியும் இந்த சாலோடர் குயின் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பம்ப் இருக்கு பாத்தீங்களா, அந்த பம்ப் தான் வந்து தண்ணியை தள்ளும். ஸோ அதுல வந்து நிறைய ரசாயனங்களை வந்து கொட்டிடுவாங்க. அந்த ரசாயன தண்ணி வந்து குடிச்சு குடிச்சு இந்த மக்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாலோடர் குயின் வந்து இதை பயன்படுத்தி இந்த மக்களிடையே வந்து ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்தினாங்க, எப்படி இனிமே வந்து மக்கள் கிளர்ச்சி செய்யாம இருக்குன்ற வந்து அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு உண்மையை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இப்போ இவங்க இருக்க இந்த சைலோல அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் 140 வருஷமா எந்த ரெபலியனும் வந்து நடக்காம வந்து இருந்திருக்கு. ஆனா அவருக்கு முன்னாடி இருக்கும்போது ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் இந்த மாதிரி புரட்சி வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த லூகாஸ்க்கு வந்து ஒரு உண்மை தெரியுது. ஸோ உடனே அவன் என்ன பண்றான், மறுபடியும் அந்த டெரன்ஸை பார்க்கறதுக்காண்டி அவங்களோட வீட்டுக்கு வந்து போறான். அப்பா வந்து அவன் சொல்றான், இங்க பாருங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே சாலோடர் குயின் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்னு. ஆனால் அவரை பற்றி தெரியாத விஷயம் வந்து உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், அவர் தான் வந்து இந்த சைலோவை வந்து காப்பாற்ற பிறந்தவர், இது மட்டும் தான் என்னால் பற்றிக்கு வந்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு சொல்லி வந்து கேட்டுருந்துருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பான், இதுக்கு முன்னாடி வந்து ஜட்ஜ் மேடஸ் வந்து இங்கே வந்தாங்க, அவங்கள வந்து நீ கேட்குற மாதிரியே சாலோடர் குயினை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னோடனே, ஓகே சரி நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லி கேட்டோன்னே, நாங்கள் வந்து சாலோடர் குயின் பயன்படுத்திய அதே ஒரு பேக்டு புத்தகத்தை வந்து அவங்க கிட்ட வந்து கொடுத்தோம், அந்த புத்தகம் வந்து இப்போ எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து இவன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவன் இதுக்கு முன்னாடி வந்து சாலோடர் குயின் வந்து சொன்ன அந்த சைஃபர் கோடை வந்து கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, 77 அப்புறம் 99. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், அந்த 77வது பக்கமும் 99வது பக்கமும் தேடி பார்த்துட்டு அதில் கடைசியாக வந்து ஒரு வசனத்தை வந்து கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னா, நீ இவ்வளோ தூரம் இங்கே வந்திருந்தா அப்படின்னா இந்த செயலில் நடக்கிறது எல்லாமே ஒரு போலியானது அப்படின்ற வந்து நீ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்திருப்பேன், இதுக்கான ரகசியம் வந்து உனக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி எழுதிருக்கும். இதை பார்த்தோன்னே அவன் வந்து ஷாக் ஆகுறான். அப்போ இந்த பக்கம் கட் பண்ணால் நம்ம பெர்னார்டை வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த மார்த்தா வந்து இதுக்கு முன்னாடி தன்னோட ரூமில் ஒரு கேமரா வந்து லைவ்ல ஆன் பண்ணி வச்சிருந்திருப்பான். அது பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டீமுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த அமன்சன் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி மார்த்தா வந்து கேமரா ஆன் பண்ணியிருந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ரெபலியன் வரப்போகுதுன்றதுக்காண்டி அதை கட்டுப்படுத்துறதுக்காக பெர்னார்ட் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், எல்லா லெவல்லையும் இருக்க அந்த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அந்த சமயத்தில் தான் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த கேமரா வந்து ஆன் பண்ணோன்னு யார் ஆன் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த அமர்சன் வந்து அதை கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அப்போ இது வந்து மாத்தான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அதாவது இந்த மெக்கானிக்கல் டீம்ல நிஜமாவே என்ன நடக்குது அதை வந்து தெரிஞ்சுக்க நமக்கு வந்து ஒரு ஆள் வந்து தேவை அப்படின்றத வந்து இந்த பெர்னார்டுக்கு வந்து தெரியுது. உடனே அவன் என்ன பண்றான், இந்த கேரளா வந்து ஒரு பகடக்காயை வச்சுக்கிட்டு அந்த மார்த்தாக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறான் இந்த கம்ப்யூட்டர்ல, இந்த மாதிரி ஒரு பம்பு ஒன்று வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, லெவல் 90க்கு வந்து நீங்க வாங்க
அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருந்திருக்கும். உடனே அந்த மார்த்தா என்ன பண்ணியிருந்திருப்பா, அந்த லெவல் 90க்கு வந்து போயிட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா உள்ள வந்து ஆல்ரெடி அந்த பெர்னார்டு தான் இருந்திருப்பான். அப்பா வந்து அவன் சொல்றான், எனக்கு வந்து உன்கிட்ட வந்து ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, சரி நான் வந்து அதை பண்றேன், ஆனா நீ கார்லாம் வந்து எங்கே வச்சிருக்கீங்க, அதை வந்து எனக்கு காட்டுங்க, அப்பதான் நீங்க எது சொன்னாலும் வந்து நான் செய்வேன்னு சொன்னோன்னே அங்க இருக்க ஒரு டோரை வந்து திறந்து காட்டுறான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கார்ல வந்து அடப்பட்டு வந்து கிடக்குறான். அதை பார்த்தோன்னே இவளால வந்து தாங்க முடியல மார்த்தாக்கு. சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாதிரி எனக்கு நீ வந்து ஒரே ஒரு உதவி தான் செய்யணும். மெக்கானிக் டீம்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதை வந்து ஒரு உளவாளியா இருந்துக்கிட்டு எனக்கு வந்து எல்லா தகவலையும் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இந்த மெக்கானிக்கல் டீம்ல இந்த ஷெர்லி நாக்ஸும் இந்த பெர்னரோட உத்தரவு பேர்ல கீழே வர சப்ளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட்ல பண்ணாங்க இல்லையா, ஸோ ஸ்டாப் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து சாப்பாடும் வரல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சின்ன படையை வந்து தட்டிக்கிட்டு டெடியோட தலைமையில அங்க இருக்க மேல் லெவலுக்கு போயிட்டு, ஏன்னா அங்க வந்து ஒரு பேரிகேட் போட்டிருக்காங்க, யாரால வந்து வெளியில போகக்கூடாதுன்னு. ரைடர்ஸ் எல்லாமே வந்து அங்கங்க நிப்பாங்க. ஸோ அவங்க கண்ணுல வந்து மண்ணை தூவிட்டு அங்க இருக்க ஒரு ஸ்டோரேஜுக்கு வந்து போயிட்டு அங்க இருக்க திங்ஸ்லாம் வந்து ஆட்டை போலான்னு வந்து இந்த குழு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, போயிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த மார்த்தா என்ன பண்ணிட்டா, இந்த தகவலை அந்த பெர்னார்டுக்கு வந்து சொல்லிட்டா. அவங்களோட அந்த செக்யூரிட்டி டீம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இவங்க கதவை திறந்துட்டு உள்ள போகும்போது அந்த டீமை வந்து அப்படியே கைது பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஷெர்லிக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த மார்த்தா கிட்ட வந்து கேட்குறா. மார்த்தாவில் வந்து உண்மை எதுவுமே வந்து சொல்ல முடியல, அப்படியே ஒரு மாதிரி வந்து மழுப்புறான். அவள் பேசுறத வந்து கேட்டோன்னே ஷெர்லிக்கும் வந்து அவன் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் நம்ம பேட்ரிக் கென்னடி வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பால் பில்லிங்கோட வீட்டில் எல்லாம் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பால் வந்து என்கிட்ட ஒரு பேப்பரை வந்து காமிச்சாங்க, அது வந்து ஒரு புக்கோட பேஜ், அந்த பேஜில் நிறைய மரங்கள் இருக்க வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை வந்து சொல்லிடுறான். அதை கேட்டோன்னு தான் இவளுக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்திருக்கும். தன்னோட புருஷன் தாங்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று மறைக்கிறான் அப்படின்றத அவன் வந்து நினச்சிட்டு பால் வந்ததுக்கப்புறம் அவன் கிட்ட வந்து கேட்குறான், அந்த பேஜை பற்றி கென்னடி வந்து என்கிட்ட சொன்னார், அது என்ன என்கிட்ட வந்து காட்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பேஜை வந்து அவகிட்ட வந்து அவன் கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து அழுகையே வந்துடுது. என்ன சொல்கிறீங்க, அப்போ வெளி உலகம் வந்து நம்ம பார்க்காத ஒன்றா, அது ரொம்ப அழகாக இருக்குமான்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் அப்படிதான் வந்து நானும் நினைக்கிறேன், நிறைய மக்கள், நிறைய குழந்தைங்க, நிறைய ட்ரீஸ், நிறைய வானம், க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அதுதான் வெளி உலகம். ஆனால் ஏன் வந்து நம்ம எல்லாரையும் இங்கே வந்து அடைச்சி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணுறாங்கன்றதுக்கான உண்மை வந்து எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா இப்போ வந்து அந்த பெர்னரோட அந்த ஆர்டரை வந்து அவன் கேட்கல, அதனால இவனே வந்து அந்த செரிப்போட பதவியிலேருந்து தூக்குறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், இதுக்கான உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து இறங்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். இந்த பக்கம் கடைசியாக நம்ம ஜூலியட்டை வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அது தன்னோட காயத்துக்கு வந்து மருந்து போட்டுட்டு இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து ஏற ஆரம்பிக்கிறான். அப்போ கீழே கிடக்கிற ஒரு துணியை வந்து எடுத்து பார்க்குறான். அது ஒரு பர்சன் வந்து அங்கே கீழே மயங்கி கிடக்குறான். அவங்க 2 பேருக்கும் வந்து சண்டை வருது. அப்போ அந்த பர்சனை வந்து அடிச்சு போட்டுட்டு அந்த ஹெல்மெட்டை எடுத்துட்டு பார்த்தா அது வந்து ஒரு பொண்ணுங்க. நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்ற மாதிரி வந்து ஜூலியட் கேட்குறான். அப்போ அவளுக்கு முன்னாடி அந்த அம்பு வச்சுக்கிட்டு இன்னும் 2 பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்றா, இதுக்கு முன்னாடி தான் வந்து நான் உன் மேலே வந்து அம்பு விட்டேன், நீ வந்து இதுக்கப்புறமா நான் விட்டேன்னா நீ வந்து செத்துருவ, நீ வந்து நாங்கள் சொல்கிறோம் வந்து கேளு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா எபிசோடு 8 வந்து முடியுது. அடுத்த எபிசோடு 9 த சேஃப் கார்டு. இப்போ இந்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலியட் வந்து சிலோ 17 வந்ததுலேருந்து அங்கே வந்து யாருமே இல்லை, சோலான்ற ஒரு பர்சன் மட்டும் தான் இருந்தாங்கன்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் அது வந்து முற்றிலும் பொய்யான்ற மாதிரி கிளர்ச்சியாளர் குழு வந்து நம்ம போன எபிசோட வந்து பார்த்துருப்போம். இப்போ அவங்கள வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஆண்ட்ரியா, கொலைடர், அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை, இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க. இந்த 4 பேர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அங்கேயே ரொம்ப நாள் வந்து வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த சிலோ 17 கிளர்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே வந்து வெளியில போக முயற்சி பண்ணி ஒரு பயங்கர கேஸ் தாக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. மிச்சம் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர், அப்புறம் அந்த வால்ட்டுக்குள்ள சிக்கி இருக்க நம்ம சோலோ மட்டும்தான். இப்போ ஜூலியட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த குழு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நம்ம ஜூலியட்டே வந்து லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஜூலியட் வந்து அந்த கயிறை பிடிச்சி இறங்கி வரும்போது அவளோட அந்த கயிறை அத்துட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான். ஆனால் அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து இந்த சோலோ கொள்றதுக்கு தான் இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க போல. ஏன்னா அந்த கிளர்ச்சி நடக்கும்போது பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஆண்ட்ரியா, அந்த பொண்ணோட பேர் ஆண்ட்ரியா, அவங்க ஹஸ்பண்டோட பேர் வந்து கொலைடர். அவங்க ஃபேமிலியை வந்து அப்பா அம்மாவை கொண்டது வந்து இந்த சோலோ தான். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவனை வந்து கொல்லணும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்திருக்கும், அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு வேணும். ஏன்னா இங்கே இருந்தால் சாப்பாடு கிடைக்காது இல்லையா, அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த வால்ட்டுக்குள்ள இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள தான் வந்து இந்த சோலோ இருக்கான், ரொம்ப நாள் வந்து வெளியிலே வரல. இவன் எப்படி வந்து அதுக்குள்ளே இருந்து தன்னோட உயிரை வந்து காப்பாற்றிக்கிறான் அப்படின்ற உண்மையை வந்து அவங்களுக்கு தெரியறதுக்காண்டி அவனை கடைசி வரைக்கும் வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு சமயம் வரும்போது அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த வால்ட்டுக்குள்ள போலாம் தான் வந்து இவங்க நினைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த பம்பை ஆன் பண்ணுறதுக்காண்டி கீழே வந்து போயிருந்திருப்பா தண்ணிக்குள்ள. அப்போ டக்குன்னு அந்த கயிறை இழுத்து பார்த்துருப்பான், அது வந்து கட் ஆயிருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியாளர் குழு தான். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பான், நம்ம சோலோவை பார்த்தோன்னே அவனை அடிச்சு அங்கேயே வந்து கொள்ளலான்னு வந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ அந்த சண்டையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி வந்து அந்த கயிறு மேலே பட்டு அந்த ஆக்சிஜன் குழாய் வந்து வெட்டியிருந்திருப்பாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா அவளால் வந்து தப்பிக்க முடியாமல் நம்ம ஜூலியட் வந்து நீச்சல் அடிச்சு மறுபடியும் இங்கே வந்திருப்பான். இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு
அதுக்கப்புறம் தான் ஜூலியட் வந்து அந்த கிளர்ச்சியாளர் குழு கிட்ட வந்து இப்போ கடைசியாக மாட்டியிருந்திருப்பான். அப்போ அவங்க கிட்ட வந்து இவன் கேட்குறான், சரி நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த கோடை வந்து நான் வாங்கி தரேன். ஆனா எனக்கு வந்து நான் அவன் கிட்ட வந்து பேசணும். ஏன்னா என்னோட ஹெல்மெட்டும் சூட்டும் வந்து அவன் கிட்ட தான் இருக்கு. அதை வாங்கிட்டேன்னா நான் என்னோட சிலோ 18க்கு வந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்குறான். ஆனா அந்த குழு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என்னால வந்து முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த கோடை வந்து நீ எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்க ஒரு பொண்ணு இருந்திருப்பான். அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஏன்னா நானும் வர்றேன், என்னை வந்து வெளியில கூட்டிட்டு போகணும் அந்த பொண்ணு வந்து கேட்டிருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்க இருக்க ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து போறாங்க. அந்த கிளாஸ் ரூம்ல தான் பாத்தீங்கன்னா இப்போ 2வது எபிசோட் நினைக்கிறேன். அந்த எபிசோட்ல வந்து இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த கோடை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நிறைய காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எழுதிட்டே இருந்திருப்பான். அப்ப இதுல இருக்க ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து நான் முன்னாடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கோடை வந்து போட்டு பார்த்திருப்பாங்க. ஃபெயில் ஆயிருந்திருக்கும். இப்போ 3ஆவதா ஒரு டைம் போட்டு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 24 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும். அது வந்து கண்டிப்பா முடியாது. அதனால ஜூலியட் என்ன முடிவு எடுக்கிறா, அந்த சோலோவை பார்க்கறதுக்காண்டி அந்த பையன் கிட்ட வந்து கேட்குறான். அப்ப அந்த பையன் சொல்ற, இல்ல கண்டிப்பா என்னால வந்து முடியாது, நான் வந்து உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்ப அங்க பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு வந்து, இங்க பாரு உங்க அம்மா இறந்து போயிருந்தாங்கன்றத வந்து நான் பார்த்தேன், அந்த வால்ட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தாங்க, இந்த பிரேஸ்லெட் அவங்களோட தான் சொல்லி கேட்டோன்னே, ஆமா இது எங்க அம்மாவோட தான். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த சோலோ தான் இவங்க அம்மா வந்து கொன்னதா வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு கோவமா இருந்திருக்கும். இப்ப இந்த பொண்ணு இதை காட்டினோன்னே அப்ப இதுக்கு யாரு காரணமா இருப்பாங்கன்ற மாதிரி தான் அந்த பையனும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த சோலோ வச்சிருக்க அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. இப்ப நம்ம ஜூலியட் என்ன பண்றான், அந்த சோலோ கிட்ட போயிட்டு, இங்க பாரு சோலோ, அவங்க கிட்ட வந்து ஒரு குழந்தை இருக்கு, அவங்களுக்கு வந்து அதுக்கு சாப்பாடு வேணும், 2வது அவங்க அப்பா அம்மா கொண்டது வந்து நீதான் சொல்றாங்க, உண்மையா அப்ப அந்த கிளர்ச்சி நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே, ஏன்னா அவன் வந்து அப்போதைக்கு ஒரு 12 வயசு இருக்குங்க சோலோக்கு வந்து, அவன் சின்ன பையன். அப்ப அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த வால்ட்டுக்குள்ள வந்து உள்ள போயிட்டு பூட்டி இருந்திருப்பான். அவங்க அப்பா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, என்ன ஆனாலும் சரி நீ வந்து வெளியில வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு தான் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த வால்ட்டுக்குள்ளே இருந்திருப்பான். ஏன்னா அந்த சிலோவோட ஹெட் ஆஃப் ஐடியா வந்து அப்போதைக்கு அவங்க அப்பா தான் இருந்திருப்பாங்க. அவங்க அப்பாவோட பேர் தான் வந்து ரசல். இவனோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்மையெல்லாம் வந்து கிடையாது, ஜிம்மி மட்டும்தான். இதை வந்து அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க பேரை வச்சு நம்ம ஜூலியட் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பா. இப்போ அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சரி எங்க அப்பா அம்மா வந்து எப்படி இறந்து போனாங்க சொல்லி வந்து அந்த பொண்ணு வந்து கேட்கிறா. அப்பா வந்து சொல்லுவான், அப்ப நிறைய விஷவாய் வந்து எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிச்சு, குழுவில் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து அதை வந்து அடைக்க முற்பட்டாங்க, அதுல இருந்து மிஞ்சி போனவங்க மட்டும்தான் இங்க உயிரோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் இறந்து போனாங்க, அதுல உங்க அப்பா அம்மா தான் இங்க பாருங்க, எனக்கு கூட அந்த தழும்பு இருக்குன்னு சொல்லிட்டு வயிற்றுல இருக்க அந்த காயத்தை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து நம்பி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பான், அவங்க எல்லாருமே வந்து கூட்டிக்கிட்டு அந்த வால்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்றான். ஜூலியட்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த வால்ட்டை வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள எல்லா பொருட்களுமே இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இந்த சோலோல அந்த வால்ட் ரூம் எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு வால்ட் ரூம் தான் அந்த சிலோ 18ல இருந்திருக்கும். அதுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா அந்த பெர்னார்டு வந்து லூகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ரூம் தான் அங்கே இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பான், உள்ள மறைச்சு வச்சிருந்த அந்த சூட்டை வந்து நம்ம ஜூலியட் கிட்ட வந்து எடுத்து கொடுக்குறான். ஆனா ஜூலியட் வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஃபயர் ஃபைட்டர் வந்து வச்சிருக்க இன்னொரு சூட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டதா அவ வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்ப அந்த சோலோ கூட வந்து கேட்பான், சரி நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இங்க இருந்து கிளம்பிருக்க வேண்டியதானே, ஏன் வந்து நீ போகல அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். அப்படியே அந்த ஷாட் வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம லூகாஸ் வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த பேக்ட் புக்கை வாங்கினதுக்கு அப்புறம் அதுல இருக்க நிறைய கோடெல்லாம் வந்து டீகோட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு லைன் மாதிரி வரும், இந்த மாதிரி நீ இவ்வளவு நாள் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா இந்த சிலோக்கு கீழே வந்து ஒரு டனல் இருக்கும், அதை போய் பாரு அப்படின்ற மாதிரி வந்து எழுதிருக்கும். உடனே என்ன பண்ணிருப்பான், அந்த பேக்ட் புக்கை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட வந்து நீங்க இதை ரகசியமா வச்சிருங்க சொல்லி கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த பாட்டம் லெவலுக்கு வந்து அவன் போக ஆரம்பிச்சிருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கிளர்ச்சியாளர்கள் படம் என்ன பண்ணிருப்பாங்க, அவனை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்ப ஷெர்லி தான் என்ன பண்ணிருப்பான், நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, நீ வந்து பெர்னர் கூட சேர்ந்துட்டு எங்களை வந்து காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு வந்து கேட்டு இருந்திருப்பான். இல்ல இல்ல எனக்கு வந்து ஜூலியட்க்கு என்ன நடந்துச்சு அதுக்கான உண்மை வந்து தெரியும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா இவன் இவ்வளவு நாள் வந்து கண்டுபிடிச்சத அந்த பெர்னர் கிட்ட போய் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பான். அதுப்ப அந்த பெர்னார்டு வந்து சொல்லுவாங்க, ஆமா நீ சொன்ன மாதிரியே இங்க வந்து 50 சைலோ இல்ல 51 சைலோ வந்து டோட்டலா இருக்கு, அது எல்லாமே வந்து ஒரு டனலால வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆனா அதெல்லாம் வந்து என்னன்ற வந்து எனக்கும் தெரியல, மிச்சம் இருக்க வந்து நீ கண்டுபிடின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதை வச்சுதான் அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அப்ப வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த ஜூலியட் வந்து உயிரோட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைச்சிருந்திருப்பான். இப்ப அதை வந்து ஷெர்லி கிட்ட சொன்னோன்னே ஷெர்லி வந்து அதை நம்பி இருந்திருப்பான். அப்புறம் அவனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாட்டம் லெவலுக்கு வந்து 2 பேர் வந்து போயிருந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பாலை வந்து காட்டுறாங்க. பால் என்ன பண்ணியிருந்திருப்பான், அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்பான். அப்ப நிஜமாவே வந்து வெளி உலகம் வந்து இந்த நோட் புக்ல இருக்க மாதிரி தானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனா எதனால வந்து நம்ம எல்லாரையும் வந்து இந்த சைலோ மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போட்டு அடைச்சு வச்சு வெளி உலகமே தெரியாம இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினைச்சிட்டு அந்த கிளர்ச்சியாளர் குழு வந்து இந்த பால் வந்து சேர ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு காலத்துல அந்த பேக்ட் புக்கையும் இந்த சைலோவோட ரூல்ஸையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த பெர்னாரோட இந்த சட்ட அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி எல்லாரையும் தப்பா வழி நடத்த பார்த்துட்டு இன்னுமே நம்ம வந்து அவன் கூட சேரக்கூடாது, ஏன்னா அவனே வந்து இப்ப பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டாங்க, அவனே இப்ப வந்து சாதாரணமா ஒரு மனுஷனா தான் இருக்கான். அதனாலதான் அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த கிளர்ச்சியாளர் கூட வந்து சேர்ந்துட்டு இங்க இருந்து வெளியில போறதுக்கான வழியை வந்து
வந்து அவன் பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல தான் அந்த நாக்ஸ் என்ன பண்ணியிருப்பான், மார்த்தா பார்க்கறக்காண்டி வந்திருப்பான். அப்ப அந்த மார்த்தா கிட்ட வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி டெடியை வந்து மாட்டி விட்டது அவங்க அம்மா தான் வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவகிட்ட அந்த பென்னோட வந்து உன்னோட ரூம்ல இருக்க அந்த கேமராவை ஆன் பண்ணி வை, அந்த ரூமை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, அப்படி நீ போன ஏதாச்சும் வந்து நீ சொன்ன அப்படின்னா நான் கேரளா வந்து கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டி வச்சிருந்திருப்பான். அதனாலே அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ஒரு ஸ்பையா வந்து இந்த கிளிச்சையாளர் குழுக்கு நடுவில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஆக்சுவலி மாட்டி விட்டது பார்த்தீங்கன்னா இவ தான், டெடியோட அவங்க அம்மா வந்து கிடையாது. இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த டெடி அண்ட் டீம் வந்து உள்ள போயிட்டு அந்த சப்ளை ரூம்ல இருந்து நிறைய கன் பவுடர் எடுத்துட்டு வந்துட்டு இந்த சைலோட டோரை வந்து உடைச்சிட்டு வெளியில போறதா வந்து இவங்களோட பிளான். இந்த பிளானை தான் பார்த்தீங்கன்னா நாசுகா வந்து மார்த்தா கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெர்னார்டுக்கு வந்து தெரியணும்னு சொல்லிட்டு இந்த மார்த்தா வந்து இப்படி மடக்கி போட்டு வச்சிருந்திருப்பான். அந்த உண்மை வந்து இப்போ இவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்க எல்லா போலீஸ்காரங்கிட்டையும் வந்து சொல்லி இந்த மாதிரி அந்த டீம் எங்கெல்லாம் போறாங்க, புதுசா வந்து ரெபலியன் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் கடைசியா நம்ம லூகாஸ் வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அங்க இருக்க அந்த ஷெர்லி கூட வந்து கீழே இருக்க அந்த பாட்டம் லெவலுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 3வது எபிசோடு என்னமோ நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த ஜார்ஜ் கூட ஒன்னா இருக்கும்போது அவன் அங்கிருந்து கீழே இறங்கி ஒரு கயிறு மூலமா இறங்கி பார்த்துருந்துருப்பான். பாதி வரைக்கும் போய் பார்த்துருந்துருப்பான். அப்ப நிறைய மெஷின்லாம் வந்து இருந்திருக்கும். மேபி அந்த மெஷின் தான் பாத்தீங்கன்னா குழி தோண்டி இந்த சிலுவை கட்டுறது கண்டு உதவி இருந்திருக்குமோ என்னமோ. அந்த இதை வந்து இவங்க பாக்குறாங்க. அங்க ஒரு கயிறை போட்டு ஷெர்லி வந்து மேல பாத்துக்கிறான். லூகாஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த கயிறு பிடிச்சி கீழே இறங்கி போறான். அப்ப அங்க இருக்க ஒரு டனலை வந்து அவன் பாக்குறான். அதுக்குள்ள வந்து போறான். அங்க வந்து ஒரு பெரிய கதவு ஒன்று இருக்கு. அந்த கதவு கிட்ட அவன் போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஃபோக்கஸ் லைட் அவன் மேல வந்து அடிக்குது. அப்ப ஏதோ ஒரு அன்னோன் வாய்ஸ் வந்து பேச ஆரம்பிக்குது. லூகாஸ் நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை யார் அனுப்புனா சொல்லி கேட்டோன்னு இந்த மாதிரி நான் வந்து ஐடி ஷேடோ அவங்க சொல்லி தான் வந்து நான் இங்க வந்தேன்ற மாதிரி வந்து சொல்றான். அப்ப அந்த வாய்ஸ் வந்து பேசுது, இதுக்கு முன்னாடி இங்க வந்து வெறும் 3 பேர் தான் வந்திருக்காங்க, ஜார்ஜ், சால்வடார் குயின், அதுக்கப்புறம் ஜட்ஜ் மேடோ, இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. இப்ப கடைசியா நீ வந்திருக்க. அவங்களுக்கு என்ன சொன்னனோ அதே தான் நான் இப்போ உன்கிட்டே வந்து சொல்றேன். இங்க பாரு, நீங்க பார்த்ததையோ இல்ல எந்த விஷயத்தையும் வந்து நீ யாருக்கிட்டையாச்சும் போய் சொன்ன அப்படின்னா உனக்கு சேஃப் கார்டு வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்றான். அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்த எபிசோட் 10 இன்டு த ஃபயர். இதான் சீசன் 2ஓட லாஸ்ட் எபிசோட். இப்போ இந்த எபிசோட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, போனதில் வந்து நம்ம லூகாஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த சிலோவோட அந்த கடைசி லெவலுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்கேருந்து உள்ளே போகும்போது ஒரு பாதாள ரூமை வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அந்த டனலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே போயிருந்திருப்பான். யாரோ ஒருத்தவங்க வந்து அவன் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருந்திருக்கு. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் வாய்ஸ். உடனே அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த ரகசியத்தை கேட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு ஏணியை பிடிச்சி மேலே ஏறி இந்த பேட்ரிக் கென்னடி வந்து ஒரு பாதாள ரூம்குள்ள வந்து அடைஞ்சு கிடந்தான் இல்லையா, அது வழியா வந்து வெளியில் வந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம நாக்ஸையும் ஷெர்லியும் வந்து அவங்க ஜூலியட்டோட அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜூலியட் எப்படி வந்து உயிரோட இருப்பாங்க தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெர்னார்ட் பண்றது இங்க இருக்க நிறைய தகவல்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ கண்டிப்பா வெளியில உயிரோட தான் இருப்பா அப்படின்ற ஒரு உண்மையை வந்து சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் தன்னோட மகன் எப்படி உயிரோட இருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கிடைக்குது. அதே சமயம் இந்த 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மார்த்தாவோட ரூமுக்கு போயிட்டு ஒரு பிளான் ஒன்று வந்து போடுறாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு ரைடர்ஸ் யாருமே வந்து வரவிடாம நம்ம குரூப் ஆளுங்க எல்லாமே வந்து தடுக்கணும். நாம எல்லாரும் அந்த கன் பவுடர் எடுத்துக்கிட்டு ஒரு பாம்பை வந்து செஞ்சு இந்த ஜென்ரேட்டர் வந்து நம்ம வெடிக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மார்த்தாவோட ரூம்குள்ள எது பேசினாலும் சரி, இந்த பெர்னார்ட் வந்து அந்த செக்யூரிட்டி ரூம்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து இந்த உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஜென்ரேட்டர் தான் வெடிக்க வைக்க போறாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், எல்லா ரைடர்ஸையும் வந்து அந்த கில் ஃப்ளோருக்கு வந்து அனுப்பிச்சிருப்பான். அந்த மெக்கானிக்கல் டீம் வந்து பிடிக்கிறதுக்காண்டி அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பேரிகேட்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து உடைச்சிக்கிட்டு அவங்க உள்ள போயிட்டு அங்க இருக்க எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டு ஒரு பனை கைதியா வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதுல இந்த நாக்ஸையும் செர்லியும் அவங்க கொண்டு போய் அந்த கேரளா இருக்க அந்த செல்லில் வந்து போட்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மார்த்தா என்ன பண்ணியிருந்திருப்பான், கடைசியாக கார்லா பார்க்கறதுக்காண்டி அங்கே வந்திருப்பா. இங்கே பாரு, நான் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இவ்வளோ விஷயம் வந்து நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவளுக்கு வந்து நம்பிக்கையே வந்து போயிடுது. அடி பாவி, நீ தான் வந்து காட்டி கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து உண்மை தெரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த மார்த்தா என்ன பண்ணியிருந்திருப்பா, நான் வந்து பெர்னார்ட் கிட்ட வந்து பேசணும், என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த ரைடர்ஸ் வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போ பெர்னார்ட் கிட்ட வந்து அவள் கேட்குறா, நீ எப்படியே வந்து பார்த்துருப்பேன், நாங்கள் பேசினதெல்லாம் உனக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அப்போ அந்த ஜென்ரேட்டர் வந்து நாங்கள் பிளாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி தானே வந்து நீ நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா அதானே உண்மை, நான் தான் வந்து பார்த்தனே அப்படின்ற மாதிரி பெர்னார்டு வந்து ரொம்ப ஆணவத்தோட வந்து பேசிட்டு இருந்திருப்பான். அப்பதான் வந்து மார்த்தா வந்து சொல்லுவாங்க, ஓ நீ வந்து நாங்க பேசுனதானே வந்து கவனிச்சேன், இந்த மெக்கானிக்கல் ரூம்ல இந்த ஜென்ரேட்டர் எப்பவுமே ரன் ஆகுறதுனால அது பயங்கர சவுண்ட் வந்து கொடுக்கும், அதனால நாங்க எப்பவுமே நிறைய விஷயங்களை வந்து சைன் லாங்குவேஜ்ல தான் வந்து பேசுவோம், அது வந்து ஒரு ஹேண்ட் சிக்னல் அப்படின்ற மாதிரி வந்து அவ சொல்லியிருந்திருப்பான். தட் மீன்ஸ் அங்க அவங்க பேசுனது எல்லாமே இந்த பெர்னார்டை வந்து திசை திருப்ப மட்டும்தான். அப்ப அவங்க சொன்ன அந்த ஒரிஜினல் பிளான் வந்து அந்த ஜென்ரேட்டர் வெடிக்க வைக்கவோ வந்து கிடையாது. ஸோ மீன் டைம் அந்த ரைடர்ஸ்
ரைடர்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, கீழே போயிட்டு அந்த ஜெனரேட்டர் ரூம் வந்து பார்த்துருப்பாங்க. அங்கே நிறைய ஃபேக் பாம் தான் இருந்திருக்கும். அந்த ஒயர்ஸ் வந்து கனெக்ட் ஆகாம வந்து கடந்திருக்கும். இதை வந்து பெர்னர்ட் கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்பதான் அவனுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த பிளான் எல்லாமே அந்த ஐடி டீமை வந்து இவங்க கைப்பற்றதா அப்படின்ற மாதிரி வந்து இவனுக்கு தெரிஞ்சிருது. உடனே அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் அலர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வெளியில போலாம்னு வந்து பார்க்கறான். ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு பயங்கர வெடி சவுண்ட் வந்து கேட்குது. தட் மீன்ஸ் கிளர்ச்சியாளர் குழுல இருக்க இந்த ஜூலியட்டோட அவங்க அப்பாவும் அந்த போலீஸ்கார ஹேங்க்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இந்த ரைடர்ஸ் யாருமே வந்து இப்போ கீழே போயிட்டாங்க இல்லையா, 122 ஃப்ளோருக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க யாருமே வந்து மேலே போகக்கூடாது. அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த குரூப் வந்து இந்த சிலோல வந்து இந்த படிக்கட்டு தானே இருக்கும் இல்லையா, நடுவில் வளைஞ்சு வளைஞ்சு வரும். ஸோ அந்த படிக்கட்டில் வந்து ஒரு 2 ஃப்ளோர் கிட்ட வந்து பாம்பை வச்சு வெடிக்க வச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலியட்டோட அவங்க அப்பாவும் அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு பாம்பை வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் வந்து அதில் அந்த டைமர் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த வாட்சை வந்து கழட்டி அந்த ஹேங்க் கிட்ட கொடுத்துட்டு, என்னோட பொண்ணு வந்து உயிரோடு இருப்பான் தான் வந்து நினைக்கிறேன், உங்களுக்காண்டி வந்து நான் அந்த தியாகத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்போட அந்த ஒயரை வந்து இவர் மேனுவலாக வந்து ட்ரிகர் பண்ணுறாரு. அதோட வந்து வெடிச்சு அந்த ஃப்ளோர் எல்லாம் வந்து கீழே விழுந்துருது. அவர் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த ரைடர்ஸானே வந்து மேலே போக முடியாது. மேலே இருக்க அந்த ஃப்ளோரில் இந்த பெர்னர்ட் மட்டும் தனித்து விடப்பட்டுருவான். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் டீமோட ஒரு பிளானாக இருந்துச்சு. அது வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே தான் இந்த மார்த்தா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். இப்போ வெளியில் போன அந்த பெர்னர்ட் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து வெளியில் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஆம்டர்சன்ட்ட வந்து கேட்டிருந்திருப்பாங்க. அவனு சொல்லியிருந்திருப்பான், வேற ரைடர்ஸ் வந்து யாருமே இல்லை, நம்மளால வந்து கீழே போகவும் முடியாது, அந்த ஃப்ளோர் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பெர்னர்ட் வந்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் நின்றுட்டு இருந்திருப்பான். அப்போதாங்க இந்த லூகாஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்கே உள்ள வர்றான். அந்த என்ட்ரி தாங்க மரணமான ஒரு ட்விஸ்ட்டு. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த பெர்னர்ட் கிட்ட வந்து போகிறான். அப்போ அந்த பெர்னர்ட் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இவ்வளோ நாள் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாமே வந்து முடிய போகுது, நீங்கள் வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து நினச்சிங்க, ஆனால் நீங்கள் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி காதுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று வந்து ரகசியத்தை வந்து சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டோன்னே பெர்னர்ட் வந்து அப்படியே உயிரே போன மாதிரி ஒரு நடைபோன மாதிரி வந்து அங்கேருந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கிட்டு இருந்து அந்த ராப் இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். அப்போ அந்த ராபர்ட் சிம்ஸ் என்ன பண்ணியிருப்பான், கீழே வந்து பெர்னர்ட் என்னாச்சு, அந்த லூகாஸ் வந்து உன்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ பெர்னர்ட் அவன் கையில் இருக்க அந்த வால்ட் கீயை வந்து கொடுத்துட்டு அதோட கோடை வந்து கொடுத்துட்டு, நீ எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு, நீ தான் வந்து எனக்கு ஒரு உண்மையான ஒரு ஷேடோவா எனக்கு வந்து லாயலாக வந்து இருந்திருக்க, நீ இதுக்கு தகுதியானதவான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து நடந்து உள்ளே போகிறான். அங்கே இருக்க ஒரு பேக் ஒன்று வந்து எடுத்துட்டு அங்கே இருக்க ஒரு ரூமில் போய் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ அந்த கிளர்ச்சியாளர் குழுலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த படிக்கட்டுக்குள்ளே ஏறி பெர்னர்ட் இருக்க அந்த ரூமை வந்து உடைச்சிட்டு உள்ளே போக வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த பில்டிங்ஸ் கூட வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பான், நீங்கள் எப்படியாச்சும் உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, ஜூலியட் வந்து உயிரோடு இருக்காளா, வெளியில் போன ஆபத்தா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க. பட் வந்து அவன் கதவை வந்து திறக்கவே மாட்டேங்கிறான், அப்படியே உள்ளே இருக்கான். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலோ 17 இருக்க நம்ம ஜூலியட்டை வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், நான் வந்து வெளியில் போகணும்னு சொல்லிட்டு அந்த சூட்டை வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஸோ அந்த சூட்டை எடுத்து போட்டுட்டு வெளியில் போகலான்னு வந்து பார்க்குறான். அப்போ அந்த ஜிம்மி, அதாவது அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பான், அவன் வாழ்ந்த அந்த சின்ன வயசு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே இந்த மாதிரி நான் வந்து என்னோட அப்பா அம்மா வந்து பார்த்தேன், அவங்க இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு கீழே இருக்க ஒரு பேப்பரை வந்து பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் ப்ரொசீஜர்னு வந்து எழுதிருந்திருக்கு. அதை படிச்சோன்னே உனக்கு வந்து ஏதோ ஒன்று சின்ன வயசில் நடந்தது வந்து ஞாபகம் வந்திருக்கு. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், உடனே நம்ம ஜூலியட்டை வந்து அலர்ட் பண்ணி, இங்கே வா வந்து பாரு, இதை நீ பார்த்தா தான் உன்னோட சைலோ வந்து காப்பாற்ற முடியாது, என்னன்னு தெரிஞ்சுக்கன்னு சொன்னோன்னே ஓலை வந்து பார்த்துருப்பான். அப்போ தான் வந்து அவகிட்ட இவன் வந்து உண்மையை சொல்லுவான், இந்த மாதிரி சேஃப்கார்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா எனக்கு வந்து என்னன்னு டக்குன்னு வந்து தெரியல, ஆனால் அந்த லாஸ்ட்டாக ரிபலியன் வந்து இங்கே நடக்கும்போது மக்கள் எல்லாருமே வந்து வெளியில் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. அப்போ நிறையா விஷவாய் வந்து தாக்கி எல்லாரும் வந்து இறக்க ஆரம்பிச்சாங்க. என்னோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் அந்த பைப்பை அடைச்சு சில பேர் வந்து காப்பாற்றுறாங்க. அதில் ஒரு கும்பல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கவங்க. ஆனால் அது என்னன்னு வந்து எனக்கு தெரியல அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் வந்து சொல்லுவான், அப்போ சேஃப்கார்ட் அப்படின்னா அது வந்து ஒரு பைப்பு அது வந்து ஒரு பாய்சனஸ் கேஸை வந்து வெளியில் விடும் போல, அதனால தான் மக்கள் எல்லாரும் சுவாசிச்சு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற உண்மையை வந்து சொல்லியிருந்திருப்பான். இதை வந்து நீ தடுத்தாகணும், உன்னோட சைலோக்கு வந்து சீக்கிரம் கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், வேகமாக கிளம்பி போயிட்டு அவள் இது வரைக்கும் எடுத்து வச்சுருந்தா அந்த சூட்டை வந்து பார்க்குறான். ஆனால் அந்த சூட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஓட்டையாக இருக்குது. அதை போட்டுட்டு வந்து வெளியில் போக முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஃபயர் ஃபைட்டர் சூட்டை தான் வந்து போட்டுட்டு போயாகணும். அதை வந்து திரும்பி பார்க்குறான், அந்த சூட்டை வந்து காணாம். இந்த சோலோவையும் வந்து காணாம். சோலோ எங்கே போயிட்டோன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், சோலோ வந்து தேட போயிருந்திருப்பான். அப்போ அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த தண்ணிக்குள்ளே வந்து எந்திரிச்சு வந்திருப்பான். நிஜமாவே இவன் வந்து ஒரு நல்ல பையங்க சோலோ வந்து. அப்போ வந்து அவன் சொல்லுவான், நான் வந்து இந்த சூட்டை வந்து போட்டு பார்த்தேன், இதில் ஏர்லாக் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, இதை வந்து நீ போட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தன்னை வச்சே அந்த சூட்டை வந்து ஃபஸ்ட்டு பரிசோதனை வந்து பண்ணி பார்த்துருப்பான். இவன் வந்து வெளியில் போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காண்டி. அவளும் என்ன பண்ணியிருந்திருப்பான், இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கட் பண்ணால் சிலோ 18 வந்து காட்டுறாங்க. இந்த பக்கம் மக்கள் எல்லாருமே வந்து அந்த கண்ணாடிலாம் உடைச்சிட்டு வெளியில் போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த விண்டோ இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் இருக்க வந்து காட்டும் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்கேருந்து ஓடி வரதை வந்து இவங்க பார்க்குறாங்க. அந்த மலை உச்சியிலேருந்து இவ வரதை பார்த்தோன்னே ஜூலியட் வந்து உயிரோடு இருக்கா அப்படின்ற அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும்
எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் அந்த பெர்னார்ட் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவ வெளியில இருந்து உள்ள வரதை பார்த்தோன்னே அந்த கதை வந்து திறக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பான். அதாவது அந்த ஏர்லாக். இந்த பக்கம் ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பான், வெளியில இருக்க அந்த ஏர்லாக் டோர் வந்து திறக்க பார்த்திருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து திறந்திருக்கும். உள்ள வந்து நடந்து போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்ப அந்த பெர்னார்ட் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நீ எப்படியோ வந்து உள்ள வந்துட்ட, ஆனா வெளியில என்ன நடந்துச்சுன்றது வந்து யாருக்குமே வந்து தெரியல. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா சொல்லி கேட்டோன்னே அப்பதான் ஜூலியட் வந்து சொல்லுவான், எனக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி சேஃப்கார்ட் ப்ரொசீஜர்னா என்ன, அதனால வந்து மக்கள் எல்லாரும் வந்து எப்படி இறந்து போவாங்க, அதை வந்து நம்மளால வந்து தடுக்க முடியும். நான் வந்து உன்கிட்ட உண்மையை சொல்றேன், நம்ம எப்படியாச்சும் நம்மளோட மக்கள் வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்றான். கடைசியா வந்து இந்த விஷயத்த அந்த பெர்னார்டு வந்து நம்புறான். ஆனா இந்த சிலோவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு டைம் நம்ம வந்து அந்த மெயின் டோரை திறந்துட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் போறதுக்குள்ள ஒரு ஆட்டோமேஷன் தான் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. சர்டன் டைம்குள்ள வந்து நம்ம போகலாம் அப்படின்னா அந்த மொத்தம் 2 லெவல் ஆஃப் டோர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டோரை வந்து திறந்துட்டு உள்ள போவாங்க, அதுக்கு அடுத்த டோர் திறந்தா வெளியில வந்து போறது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃபைனல் டோர்ல இருக்காங்க, இப்போ ரிட்டர்ன் வந்து உள்ள போக வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆக போயிருந்திருக்கும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, உள்ள போகும்போது அந்த பெர்னார்ட் வந்து இல்ல நெருப்பு வந்துடும், நீ கீழே படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டு இருந்திருப்பான். உள்ள வந்து அப்படியே நெருப்பா வருது. கட் பண்ணா அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னு வந்து நமக்கு தெரியல. இந்த பக்கம் நம்ம சிம்ஸையும் அவங்க ஃபேமிலியை வந்து காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்களோட பிளான் படி அவங்களுக்கு வந்து கடைசியா அந்த வால்ட்டுக்கான அந்த கீ கோடு வந்து கிடைச்சிருச்சு. ஃபேமிலியோட அந்த வால்ட்டை திறந்துட்டு உள்ள வந்து போறாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து பேசுது. இந்த மாதிரி நீங்க யாருன்னு சொல்லி கேட்டோன்னே நான் தான் வந்து ஜட்ஜ் சிம்ஸ்ன்னு சொல்றான். அது என்னோட ஃபேமிலின்னு சொன்னோன்னே ஓகே நீ வந்து உன்னோட குழந்தைய கூட்டிட்டு வெளியில போவீங்க, கமில மட்டும் உள்ள விடு அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. டக்குன்னு அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த சிலோ சீசன்ல வெளி உலகத்தை வந்து காமிச்சிருந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து காட்டுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்க ஒரு அமெரிக்கா வந்து காட்டுறாங்க. அங்க ஒரு ஹோட்டலுக்கு போறதுக்காண்டி ஒரு காங்கிரஸ் மேன்னு சொல்ல போற ஒரு சின்ன வயசு பையன் அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்ப அங்க இருக்க செக்கர் என்ன பண்ணியிருப்பாங்க, இவன் உடம்புல வந்து ஏதாச்சும் கதிரியக்க இருக்கான்னு சொல்லிட்டு அவனை செக் பண்ணிட்டு உள்ள விட்டுருந்துருப்பாங்க. அப்ப அவன் உள்ள போறான். அங்க வந்து ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் எதை பத்தி இருக்குன்னா, என்னை பத்தி நீங்க வந்து பேஜ்ல வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்கறா. இல்ல நான் வந்து பார்க்கல, ஆனா நீ என்ன பத்தி வந்து பார்த்துட்டு வந்திருப்ப தானே சொல்லி கேட்டோன்னே அதை வந்து நான் பார்த்தேன், பட் எனக்கு வந்து உங்களோட வாயில் வந்து கேட்கணும் போல இருக்குன்னு சொன்னோன்னே ஓகே நான் வந்து ஒரு காங்கிரஸ் மேனு, நான் வந்து இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜார்ஜியாவோட ஒரு 15வது காங்கிரஸ் மேனாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். ஓ பரவாயில்லையே, சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் ரொம்ப லக்கி தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவாள். அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு கேள்வி கேட்பான். இது மூலமாகவே வந்து நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து டேரக்டர் ரொம்ப அழகாகவே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈரான் வந்து அமெரிக்கா மேலே ஒரு ரேடியோலாஜிக்கல் அட்டாக் வந்து நடத்திருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ அதனால அமெரிக்கா வந்து பதிலுக்கு ஒரு அணு ஆயுத தாக்குதல் வந்து நடத்துமா அப்படின்ற மாதிரி வந்து அவ கேட்குறா. பார்த்தீங்களா, நிஜமாவே வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே சொல்லியிருந்திருக்காங்க. ஒருவேளை நடக்குமோ பயமா வேற இருக்கு. ரைட், நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ அந்த பொண்ணு கேட்டோன்னே என்னால் வந்து எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்ல முடியாது, நான் வந்து ஒரு கடையில் ஒரு பொம்மை ஒன்று வாங்கினேன், அந்த சாக்லேட் வந்து உனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த கவரை அவகிட்ட வந்து கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணுறான், கிளம்பி போகிறான். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து பொம்மை இருக்குது. தட் மீன்ஸ் இது வந்து ஒரு ரெலிக்னு வந்து சொல்லுவாங்க. ரெலிக்னா பழங்கால பொருள். அதாவது இந்த சிலோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெலிக்கை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அதாவது பேட்ரிக் கென்னடி அப்படிலாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த சிலோ ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ரெலிக்கை தான் சிம்ஸோட அவங்க குழந்தை எல்லாரும் வச்சிருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அதோட இந்த சீசன் 2 வந்து முடியுது. இப்போ சம்மரிவாக இந்த சீசன் 1 சீசன் 2ல் வந்து என்ன நடந்திருக்குன்றத வந்து பார்ப்போம். இப்போ சிலோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த 2 கான்வர்சேஷன் வச்சு நம்ம ஒன்று வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ சண்டை போயிட்டு இருக்கலையே, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போலங்க. அதனால் இந்த ஈரான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு கதிரியக்க அட்டாக்கை வந்து அமெரிக்கா மேலே வந்து நடத்திருக்கணும். ஸோ நடத்தினதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, பதிலுக்கு வந்து ஒரு அணு ஆயுத தாக்குதலை வந்து அந்த ஈரான் மேலே வந்து பண்ணியிருந்திருக்கணும். அதனால் உலகப்போர் வந்து ஏற்பட்டு ஒரு பெரிய அழிவு வந்து இந்த பூமியில் வந்து நடந்துருந்துருக்கணும். இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த கதிரியக்க தாக்குதல் நடந்ததுனால தான் அமெரிக்காவில் வந்து எல்லாருமே ப்ரிகாஷனாக இருந்திருக்கணும். அதனால தான் இந்த காங்கிரஸ் மேன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க அந்த செக்கர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இவனோட உடம்புல வந்து எதுவும் கதிரியக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே அனுப்பிச்சிருப்பாங்க. தட் மீன்ஸ் இவங்க பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்கா மேலே அந்த குண்டு வந்து போட்டாங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, பதிலுக்கு வந்து ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜ் வந்து இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு
அமெரிக்கா வந்து ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தி இந்த உலகம் முழுக்க வந்து வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா வந்து உலக போர் நடந்து இப்படி வந்து மாறி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சிலோவை வந்து மக்களை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருந்துருக்குன்னா இந்த சிலோன்ற ஒரு அமைப்பை வந்து பூமிக்கு அடியில் வந்து கட்டி எழுப்பியிருந்திருக்கணும். ஏன்னா பூமிக்கு மேலே வந்து வாழ தகுதியே இல்லாத ஒரு இடமா வந்து மாறிடுச்சு. ஸோ பூமிக்கு கீழே தான் வந்து மக்கள் வாழ முடியும். அதனால தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு 50 சிலோ வந்து கட்டியிருந்திருக்காங்க. 51ஆவதாக இருக்க ஒரு சிலோ தான் சிலோ 1. அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிற ஒரு சென்ட்ரலான ஒரு சிலோ. அந்த சிலோ தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த சேஃப் கார்ட் ப்ரொசீஜர்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படின்னா இப்போ சிலோவோட கண்ட்ரோல் படி எல்லாருமே வந்து அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். யாராச்சும் வந்து அந்த ரூலை வந்து மீறினாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ வெளியில் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும், வெளியே இருக்க அந்த கேமரா வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவங்க நடந்து போவாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஃபவுண்டர்ஸ் வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த வெளியில் போகிறவங்களுக்கு வந்து ஒரு சூட்டை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த சூட்டில் வந்து பேடான அந்த டேப்ஸ் எல்லாம் போட்டு சுற்றிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு உள்ளே வந்து ஒரு பாய்சனஸ் கேஸை வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. மைனூட்டாக இருக்கும். ஸோ இப்போ வெளியில் போகிறவங்க வெளியில் போனதுக்கப்புறம் அந்த பேட் டேப்ஸ் வந்து உருகுனதுக்கப்புறம் உள்ளே இருந்து அந்த பாய்சனஸ் கேஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்க வந்து அந்த மாஸ்க் தானே போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ சுவாசிக்க முடியாமல் அப்படியே வந்து இறந்து போய் கீழே விழுந்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் போனதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் வெளியில் இருக்க அந்த காற்றை சுவாசித்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவங்க வந்து ஒரு பொய்க்கதையாக வந்து கட்டி வச்சுருந்துருப்பாங்க. மக்கள் எல்லாரும் வந்து வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காண்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பா, அவள் வெளியில் போகலான்னு சொல்லும்போது இந்த மாத்தாவும் அவங்க ஃப்ரெண்டான அவங்க ஒய்ஃபான கேர்லாவும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டேப்பை வந்து தயாரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்து கழுத்துக்கு கீழேயும் முட்டிக்கிட்டே வந்து நல்லா பயங்கரமாக போட்டு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை அந்த கேஸ் வெளியில் வந்தால் கூட அவங்க மூஞ்சிக்கு வந்து அந்த ஏர் ஃப்ளோ வந்து உள்ளே வராது. அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருவான். அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியட் வந்து தப்பிச்சிருப்பான். ஆனால் கடைசியாக அந்த சிலோ 17க்குள்ளே போகும்போது அது வந்து கிழிஞ்சு போய் அவளை வந்து சுவாசிக்க முடியாமல் உள்ளே வந்து விழுந்திருப்பா. அப்போ வெளி உலகம் வந்து நல்லா தான் இருக்குது, அது ஓரளவு நல்லா தான் இருக்குது, ரொம்ப பாய்சனஸ் வந்து கிடையாது. இந்த அணு ஆயுத தாக்குதல் நடந்ததுனால தான் அது இந்த மாதிரி வந்து மாறி போயிடுச்சு. ஸோ இந்த ஃபவுண்டர்ஸோட பிளான் என்னென்னா எந்த மக்களையும் வந்து வெளியில் போக விடக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதில் ஜூலியட் மட்டும் தான் வந்து தப்பிச்சு போயிருந்திருப்பா. அடுத்து இப்போ அந்த சேஃப் கார்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைப்பு. அந்த பைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 14 வந்து இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சோளம் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், எங்கள் அம்மா வந்து லெவல் 14 தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். தட் மீன்ஸ் அந்த லெவல் 14 ஒரு பெரிய பைப் இருக்குங்க. அந்த பைப்பு தான் பார்த்தீங்கன்னா சிலோ 1 இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல், அந்த சிலோ மூலமாக வந்து கண்ட்ரோல் ஆகுது. இப்போ ஒருவேளை ஏதாச்சும் ஒன்று அடிக்கடி கிளர்ச்சி வந்து நடந்துச்சு, மக்கள் எல்லாரும் வந்து நாங்கள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த பாய்சனஸ் கேஸை வந்து அந்த பைப் மூலமாக வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. தட் மீன்ஸ் அந்த சிலோ 1லேருந்து டனல் மூலமாக எல்லா சிலோ வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த நாள் தான். ஸோ இப்போ யாராச்சும் வெளியில் போகணும், கிளர்ச்சி வந்து நடக்குது அப்படின்னா உடனே அந்த சிலோ 1லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸ் வந்து திறந்து விட்ருவாங்க. இந்த சிலோ முழுக்க வந்து எல்லா வென்டிலேஷன் போகிற அந்த பைப் முழுக்க இந்த கேஸ் வந்து பரவி உள்ளே இருக்க அந்த மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 10,000 மக்களும் ஒரே டைமில் வந்து இறந்து போயிருந்துருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சிலோ 17 கிளர்ச்சி நடந்ததுக்கப்புறம் எல்லா மக்களும் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பைப்பில் இருக்க அந்த கேஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலோவோட அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஓரளவு வந்து தடுத்துருந்துருப்பாங்க. அப்போ வெளியில் போகிறதுனால அந்த மக்கள் வந்து இறந்து போகல. இந்த கேஸை சுவாசித்ததுனால தான் மக்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ அந்த லூகாஸ் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த விஷயத்தை தான் இந்த பெர்னார்ட் கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்போ பெர்னார்டுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் தான் தான் வந்து இந்த சிலோ 18 வந்து ராஜா, நான் சொல்கிறதா வந்து சட்டம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த லூகாஸ் சொன்னதுக்கப்புறம் இந்த சிலோ மட்டும் இல்லை, எல்லா சிலோவையும் அந்த சிலோ 51 சொல்ல போகிற அந்த சென்ட்ரல் சிலோ தான் வந்து கட்டுப்படுத்துது. ஒருவேளை யாராச்சும் வந்து இந்த மாதிரி கிளர்ச்சி ஏற்பட்டாலோ வெளியில் போகணும்னு நினச்சாலும் அந்த சேஃப் கார்டு மூலமாக எல்லா மக்களையும் வந்து கொண்டுருவோம், தன்னையும் சேர்த்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு வெற்று அப்படின்ற மாதிரி வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியில் போகணும், தன்னோட உயிரே வந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், வெளியில் போக வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பான். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் 10ல் நம்ம ஜூலியட்டும் பெர்னார்டும் பார்த்தீங்கன்னா அந்த டோருக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. நெருப்பு வந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிருது. அவங்க வந்து உயிர் தப்பிச்சாங்களா பொழைச்சாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினோட இந்த சீசன் 2 வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறது, நிஜமாவே ஸ்டார்டிங்கில் எப்போவுமே இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் போக போக ஒவ்வொன்றா வந்து பில்ட் ஆகிக்கிட்டே போகும்போது நிஜமாவே ரொம்ப அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து போக ஆரம்பிச்சிருந்துருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு வெப் சீரிஸ் தான், எல்லாருக்கும் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ சீசன் 3 வேறு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை வந்து நான் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நான் ரிவ்யூ வந்து போடுறேன். இந்த சீசன் 2ல் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 எபிசோடு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போட்டிருப்பேன். அடுத்து 5 to 10 வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து போட்டேன். மேபி அதுக்கு இதுக்கும் வாய்ஸு இல்லைனா கதை சொல்கிற அந்த விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக சாரி அதுக்கு.
ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலகப்படங்களுடைய விமர்சனங்கள் வெப் சீரிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.